गणपतये नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामयी मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्ति शान्ति शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओं श्री सद्गुरुपरमात्मने नमः। பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிற மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாகமத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 41வது ஸ்லோகம். இந்த 41வது 1லிருந்து 41 ஸ்லோகம் வரைக்கும் ஆனந்தலஹரி என்கிறதான பேரிலையும் இதுக்கு பிரதம பாகம் என்றதான பேர் அல்லது பூர்வ பாகம் என்றதான பேர். 42லிருந்து 100 ஸ்தோத்திரங்கள் சௌந்தரலஹரிங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது. நம்ம முன்னாடியே பிரதம ஸ்லோகத்தை தெரிந்து கொண்டோம். எதனால் இதுக்கு சௌந்தரலஹரிங்கிறதான பேர் போட்டு அழைக்கிறார் என்றால், இந்த 42வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடியதான ஒரு சௌந்தர்யம் அப்படிங்கிறதான நாமத்தை ஒட்டித்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு மொத்தமாகவே சௌந்தரலஹரிங்கிறதான பேரு சூட்டப்பட்டது. இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹர சஹஸ்ராயை நமஹா. ஓம் ஸ்ரீ ஹர சஹஸ்ராயை நமஹா. ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தோமானா, வயிற்று வலி நீங்க, வயிற்றில் வரக்கூடியதான கோளாறுகள். இதற்கு 2 விதமான அர்த்தம் உண்டு. வயிற்று வலி அப்படின்னா வாச்சார்த்தத்தில் நம்ம சாதாரணமாக வயிறு அப்செட் ஆகிறது, வயிற்றில் ஏதோ வலி வருது, கட்டி வந்திருக்கு, அல்சர் அப்படிங்கிற காரணத்துல எல்லாம் வயிற்றுக்கு வலி வரலாம், இல்லை வயிற்றில் கோளாறு ஏற்படலாம். ஆனால் இதனோடு சூக்ஷ்மார்த்தம் பார்க்க போனோமானா, வயிற்று வலி என்றால் வயிறு பாகத்தில் தான் மூலாதார சக்கரம் இருக்கிறது. வயிறினுடைய பின்னாம்பரமாகத்தான் 3வது சக்கரமான மணிபூரக சக்கரம் என்பது இருக்கிறது. மணிபூரக சக்கரம் என்பது ஜலதாதுவை ஆஸ்தானமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜல தத்துவம் பஞ்சபூதங்கள்ல ரொம்ப முக்கியமானவை ஜலம். ஜலம் இருந்தால்தான், சுத்த ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம் இருந்தால் தான் நமக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம உடம்புல நடைபெறும். ஜலம் மட்டுமல்ல நம்மளை வாழ வைக்கிறது. வாயு ஆல்சோ ரிக்வயர்ட். அக்னி தேவை, ஆகாயம் தேவை, மாம்சம் தேவை, பிருத்திவிங்கிறதான பேர்ல தெரியப்படுறதான மாம்சம் தேவை, சப்த தாதுக்கள் தேவை. எல்லாரும் ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு உயிர் வாழறது. ஆனா ஜீவனுக்கு இயற்கையாகவே இருக்கிறதான 6 வீக்னஸ்ல ஒண்ணுதான் சுத் தாகம், பசியும் தாகவும். சுத் தாகத்தை சுது தாகம் என்றுதான் இந்த 2 இது இறந்து போன சரீரத்துக்கு கூட இருக்கு அப்படின்னு நம்முடைய சாஸ்திர விதி. அதனாலேயே தண்ணி குடிக்கிறது, சுத்தமான ஜலத்தை குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாகிறது. எல்லாருக்கும் தெரியும் H2O அப்படிங்கிறதான கான்செப்ட். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு ஜலத்துல. அப்ப ஜலம் ரொம்ப முக்கியம். ஜலத்திலே தான் சர்வம் உற்பத்தி ஆகிறது. முதல்ல சிருஷ்டி ஆரம்பிச்சது ஜலத்தில் தான். ஜலப்பிராணியிலிருந்து அப்புறமா தான் கரப்பிராணி ஆச்சு, அப்புறமா பறவை ஆகிறது, அப்புறமா செடி கொடி மரங்கள் ஆகிறது, அப்புறம் கடைசியில தான் மனிதன் உருவாகிறான். இது சிருஷ்டி கிரமத்தினுடைய மகத்துவம். ஆகவே யாருடைய உடம்புல எல்லாம் வயிறு கோளாறு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மணிபூரக சக்கரம் வீக்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். மணிபூரக சக்கரத்துல என்ன பண்றா உபாசனையில? சந்திரக்கலா மணிகளால பராசக்திக்கு தூபதீபானந்தர பூஜைகள் நடக்கிறது இந்த உபாசனா மார்க்கத்துல. சந்திரக்கலை அப்படி என்றால் ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டதான தத்துவங்கள் எல்லாம் சந்திரக்கலா மணி ரூபமாக இருக்கிறது. நாம் வாழறதுக்கு நாம் மட்டுமல்ல காரணம், நம்மளுடைய தாய் தந்தை மட்டுமல்ல காரணம், இந்த பிரபஞ்சமே காரணமாகிறது. காரணம் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டு நின்றதுதான் இந்த ஆத்மா. கடைசியில பிரபஞ்சத்தினுடைய உதவியினாலேயே அந்த ஆத்மா சாட்சாத்காரத்தை நேடுகிறது. சாட்சாத்காரம் என்றால் மொத்தம் நாலேஜ், மொத்தம் அறிவில இருந்து எந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதுக்கு சாட்சாத்காரம் என்றதான பெயர். உலகத்துல பூராவுமே ரொம்ப இருக்கிறது அஜ்ஞானம், தமசு. அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, அது எங்கெங்கெல்லாமோ அங்கங்க இருக்கிறது தான் ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூமி எடுத்து பார்த்தோம்னா 70% ஜலம் இருக்கு, 30% கரை இருக்கு. இருந்தா கூட கரையிலையும் பல இடங்கள்ல ஸ்வீட் வாட்டர் இருக்கக்கூடியதான லேக்ஸ்,
குளம், கிணறு இந்த மாதிரிலாம் இருக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுபோலதான் அஜ்ஞானம்ங்கிறதான இந்த ஒரு கிராஸ்ல, அதாவது இந்த இந்த யூனிவர்ஸ் காஸ்மிக் பூராவுமே இருட்டுமயமாக இருக்கிறது. அது அஜ்ஞானம்ங்கிறது. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் எங்க இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதுதான் ரியலைசேஷன், அதுதான் சாட்சாத்காரம். ஆகவே ஒரு மனிதனுக்கு வந்து மணிபூரக சக்கரம் ரொம்ப முக்கியமாகிறது. காரணம், மணிபூரக சக்கரம் ஜலதாது என்பதனால ஜலம் வழியாகத்தான் ஜீவோத்பத்தி உலகத்தில் உண்டாகும். நம்ம முன்னாடியே படித்தோம், சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிறதான அக்னி அந்த சம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறமா பிரபஞ்ச சிருஷ்டி முதலாக ஆரம்பிக்கிறதுக்கு மழை பொழிந்துதான் உலகத்தில் இந்த பூமியில வந்து சிருஷ்டி கிரமம் ஆரம்பமாகிறது. அதனாலதான் ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வான் பூதான் ஞாபகா அப்படின்னு ஜலத்தை வந்து சர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தைத்திரிய வருஷத்துல வாயுதான் சர்வம் அப்படின்னு சொல்லப்படும். எல்லாத்துலேயும் அந்த மகத்துவத்தை வந்து கொஞ்சம் வசதி சொல்றதுக்காக அந்த பாராட்டு ஏற்படும். இருந்தா கூட மணிபூரக சக்கரம் என்பது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிருஷ்டியில் இருந்து, நமக்கு பிறவி கிடைக்கிறதுல இருந்து, நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டி, அதாவது நம்மளுடைய ஸ்திதி, நம் வாழ்வில் எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மணிபூரக சக்கரம் தான் டிசைட் பண்றது. அதனால்தான் அந்த மணிபூரக சக்கரத்துக்கு ஏதாவது கோளாறு இருந்தா அதை ரிப்பேர் பண்ணக்கூடியதான ஒரு மந்திர மூலிகை தான் இந்த ஸ்தோத்திரம். That's easiest way to understand. சங்கல்பம் வந்து உதர பீடா நிவாரணார்த்தம் ஏகச்சத்வாரி ஸ்லோகம் ஜெபேது அப்படின்னு சங்கல்பம். எந்த உத்தேசமாக இந்த ஸ்தோத்திரத்தை அமைச்சு கொடுத்திருக்கார் பகவத்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலாதார சக்கரத்தினுடைய மகிமை தான் இதுல வியாக்கியானம் செய்திருக்கார். இந்த ஸ்லோகங்கள் 36 41 வரைக்கும் ஆகாய தத்துவம் என்கிறதான விசுத்தி சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு, விசுத்தி சக்கரம், ஆத்னா சக்கரம் எல்லாம் வரிசையா நாம கத்துட்டு வந்தோம். ஆத்னா சக்கரத்தில் ஆரம்பிச்சதான பூமத்திய இருக்கிறதான ஆத்மா சக்கரத்திலிருந்து அவரோகண கிரமமாக பராசக்தி சிவனோடு சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமாக ஒவ்வொரு சக்கரங்களாக அமர்ந்து கடைசியில் வந்து மூலாதாரம் என்கிறதான பத்மத்தில் தன்னுடைய வீட்டில் வந்து சேர்றாள் தேவி, கணவனான சதாசிவனோடு சேர்ந்து. இதுதான் இங்கே இருக்கிறதா நடைமுறை. அப்போ நாம் இப்போ கற்றுக்க போகிறது வந்து கடைசியான, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான, எல்லா சக்கரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்பதனால் அதுக்கு மூலாதாரம் என்றதான பெயர். மூலம் என்றால் ஆதி, ஆரம்பம். அப்போ எல்லா விதமான சக்கரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த மூலாதாரம். அப்பேற்பட்டதான மூலாதாரத்தினுடைய மகிமையைத்தான் எடுத்து சொல்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 30 நாட்கள் தினந்தோறும் 4000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சித்தி வருமானால் வயிற்று வலி நீங்கும். அது மாதிரியே கட்டி நோய், அல்சர் போன்றதான நோய்கள் எல்லாம் பேதமாகி நல்ல சுகமான வாழ்க்கை அமைந்து கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றது. நிவேத்தியம் பொங்கல், தேன் என்பதை வந்து நிவேதனம் செய்ய வேண்டும். இதற்குள்ளதான சக்கரம் என்பது வந்து ஒரு சதுராகிருதி, தீர்க்க சதுராகிருதின்னு பேர். அதாவது வெர்டிக்கல் ஃபார்ம் இருக்கக்கூடியதான சதுரம். அதுக்கு மத்தியே எம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான 2 பீஜாட்ச மந்திரங்களை, ஒன்றுக்கு கீழே இன்னொன்று, முதல்ல எம் அதுக்கு கீழே ஹ்ரீம் அப்படிங்கிறதான இந்த பீஜாட்ச மந்திரத்தை மத்தியஸ்தானத்தில் எழுதி பராசக்திக்கு பஞ்சோபசார பூஜை செஞ்சு மந்திர ஜபம் பண்ணி சித்திவர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய மகத்துவம். ஸ்லோகம் என்று சொல்றது பார்ப்போமானா, தவாதாரே மூலே சக சமயயா லாஸ்யபரையா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவ நடம் உபாபியாம் மேதாபியாம் உபய விதி முத்திஸ்ய தயயா சநாதாபியாம் ஜன்யே ஜனக ஜனனீமத் ஜகதிதம் தவாதாரே மூலே சக சமயயா லாஸ்யபரயா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவ நடம் உபாபியாமேதாபியாம் உதய வித உத்திஷ்யதயா சநாதாபியாம் ஜக்ஞே ஜனக ஜனனீம ஜகதிதம். அவாதாரே மூலே, உன்னுடைய மூலாதார சக்கரத்தில் சகசமயா, சமயா என்கிறதான பேரில் தெரியப்படுற தேவி. சமயன் என்றால் சிவன், சமயா என்றால் சக்தி. அப்படி சமயா என்கிறதான பேரில் தெரியப்படக்கூடாது. அதாவது சமயாச்சார பூஜைன்னு பேர் இருக்கு. மூலாதாரத்திலிருந்து சகஸ்தாரவத்னம் வரைக்கும் செய்யக்கூடியதான ஆந்தரீகமான கௌளமார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான பூஜைக்கு சமயாச்சார பூஜை என்றதான பேர். சமயை அப்படிங்கிறதான தேவியை முக்கியமாக
பார்த்து கொண்டு செய்யக்கூடியதான பூஜை என்பதனால் அதுக்கு சமய பூஜை என்றதான பேரும் வந்தது. லாஸ்யபராயா, நிறுத்தப்பிரியமாக இருக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட நிறுத்தம்? லலிதா சகஸ்ரநாமத்தில் லாஸ்யப்பிரியா லயகிரி லஜ்ஜாரம்பாதி வந்திதாயே நமகானு புண்ணியநாமம் இருக்கு. லாஸ்ய நிறுத்தம், ரொம்ப ஆனந்தகரமான நிறுத்தத்துக்கு பேரு லாஸ்ய நிறுத்தம் என்று பேரு. நிறுத்தம், நடனம், நாட்டியம் அப்படின்னு பலவிதமான கேட்டகரி இருக்கு. நவரச மகா தாண்டவ நடம், அதாவது ஆனந்த பைரவனை நான் தியானம் செய்கிறேன் இந்த இடத்துல. அந்த ஆனந்த பைரவன் தான் உன்னுடைய கூட்டாளி, உன்னுடைய பதி, உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர் ஆனந்த பைரவன். அப்போ தேவிக்கு வந்து ஆனந்த பைரவி என்றதான பேரு. பைரவன் பைரவி என்கிறதா நாமத்தில் தான் இறைவன் இறைவியும் தெரியப்படுகிறார்கள். அந்த நிறுத்தத்தில் பிரியம் இருக்கக்கூடியவர் நடராஜமூர்த்தி. அந்த நடராஜமூர்த்தியை வந்து இங்க ஆனந்த பைரவன் என்று அழைக்கிறார். அவருக்கு வந்து சிருங்காராதி நவரசங்களோட சேர்ந்த மகா தாண்டவத்தில் அபிநயிக்கக்கூடியவர். சிவனுக்கு ஒப்பம் சக்தி அபிநயம் செய்கிறார், சக்திக்கு ஒப்பம் சிவம் அபிநயம் செய்கிறாராம். உபாபியாம் ஏதாபியாம், இவர்கள் 2 பேராலையும் உதய விதி முத்தியஸ்ததையா, அதாவது பிரளயத்தை நாசமாயி போனதான இந்த ஜெகத்தை வந்து திரும்பவும் சிருஷ்டி கிருத்தியங்களுக்காக உருவாக்குற நேரத்தில் பராசக்தி தன் தயையை காட்டுகிறாள். அந்த தயை என்பது வந்து சுத்த ஜலத்தை வருஷம் செய்கிறாள். மணிபூரக சக்கரத்தில் உட்கார்ந்து அக்னிசமனம் செய்யக்கூடியதான, அதாவது சூட்டை தணிக்கக்கூடியதான, அக்னிசமனம் செய்யக்கூடியதான மழையை பொழிக்கிறாள் தேவி. அது வழியாக பல பிராணிகளும் ஜீவ தத்துவத்தோட பூலோகத்தில் வந்து பூமி என்கிறதான தேவியினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் உட்கார்ந்து இங்கே இது ஜாதமாகிறது. அதனால் அதற்கு பிருத்திவி என்றதான பேர், ஜனனி என்றதான பேர். பலவிதமான நாமங்கள் உண்டு பூமிக்கு. ஜட்னே, அப்படி பவதிகி, அதாவது எப்பேற்பட்டதான சனாதாபியாம், தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள். சிவபூஜை தான் ரொம்ப முக்கியமான தம்பதி பூஜை. கல்யாணமான பிறகு செய்யக்கூடியது உமாமகேஸ்வர பூஜை, தம்பதி பூஜைகள். கல்யாணத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் செய்யப்படுகிறார்கள். இதுதான் இருக்கிறதான மகத்துவம். கல்யாண நேரத்தில் வந்து 8 விதமான விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் தார்மீக விவாகத்தில் வந்து செய்கிற நேரத்தில் விஷ்ணு லட்சுமியாக பாவனை செய்கிறார்கள், வரணியும் வதுவியும். அதே நேரத்தில் பிள்ளை பேரெல்லாம் ஆகி ஒரு நல்ல பக்குவமான வயசில் வந்த பிறகு அந்த பூஜைக்கு வந்து உமாமகேஸ்வர பூஜை என்றதான பேர். அவர்களை வந்து சிவசக்தி தியாகமாக பார்க்கிறார். காரணம், சிருஷ்டி உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதாவது பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு உமாமகேஸ்வர பூஜைக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களை உட்காத்தி அந்த பூஜை செய்ய முடியாது. சிருஷ்டி பண்ணி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து சந்தானத்தை உற்பாதனம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த உமாமகேஸ்வர பூஜைங்கிறதானத்தில் அவர்கள் கலந்துக்க முடியும். அதாவது யாராவது பூஜை பண்ணுறா போய் சேர்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. அவர்களையே சிவசக்தியாக பாவனை பண்ணி பூஜை பண்ணணுமானா அவர்கள் பிள்ளை பேர் நடந்திருக்க வேண்டும். சில இடங்கள்லாம் வந்து அவர்களுக்கு பேர குழந்தை இருக்கணும், பேர குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதா சாஸ்திர விதி எல்லாம் இருக்கு. அதில் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஜனக ஜனனீமத், ஜனக ஜனனீமத் அப்படின்னா மாதாபிதாக்களாக, தாய் தந்தைகளாக இந்த ஜெகத்தில், ஜெகதிதம், இந்த ஜெகத்துக்கு அவர் தோன்றப்பட்டார்கள். ஆகவே உமாமகேஸ்வரன் என்கிறதான, பார்வதி பரமேஸ்வரன் என்கிறதான, பைரவன் பைரவி என்கிறதான சதாசிவ பராசக்திக்கு வந்து தாய் தந்தை என்கிறதான நாமதேயம் சிருஷ்டி காலத்திலேருந்தே உருவானது. அதனால்தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்கும், தெய்வங்களுக்கு கூட, தாவர ஜங்கமத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுடைய உற்பத்திக்கும் காரணமாக இருந்தவர்கள் என்பதனால முதல் தாய் தந்தை உலகத்துக்கு யார் என்றால் சிவபார்வதியே தான், உமாமகேஸ்வரனே தான், பைரவி பைரவனே தான் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஜெகன்மாதா உன்னுடைய மூலாதார சக்கரத்தில் நிறுத்தப்பிரியனாக இருக்கக்கூடியதான, நிறுத்தப்பிரியான சமயா என்றதான பேரில் இருக்கிறதான தேவியோட நவரசங்களோட சேர்ந்து ஆடக்கூடியதான நடனத்தில் வந்து அதுக்கு மகா தாண்டவம் என்கிறதான பேர். அந்த மகா தாண்டவத்தில் வந்து அபிநயம் செய்வதற்கு, அதாவது கூட அவளோடு சேர்ந்து நடனமாடுவதற்கு ஆனந்த பைரவன் என்கிறதான பேரில் சதாசிவனை நான் தியானம் செய்கிறேன். பகவத்பாதர் உட்கார்ந்து தியானம் செய்கிற நேரத்தில் அம்பாளுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கார். இருந்தால் கூட அவருடைய அந்த மனசுக்குள்ளே வரக்கூடியதான எண்ணம், ஜீவாத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது மனசு. இப்போ மனசு வழியாகத்தான் ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். மற்ற யாராலையும் உபகாரம் கிடையாது ஜீவாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மானசீகமாக செய்யக்கூடியதான பூஜையில் பகவத்பாதர் காண்கின்றதான ஒரு பரம சத்தியத்தை தான் இங்கே எடுத்து சொல்லுகிறார். மூலாதார பத்மத்தில் பைரவன் பைரவி என்கிறதான பேரில் மாதாபிதாக்களுடைய உருவத்தில்
தாண்டவத்துல அபிநயம் செய்யக்கூடியதான ஆனந்த பைரவனை நான் தியானம் செய்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லாம போனதான இந்த ஜெகத்தை வந்து திரும்பவும் சிருஷ்டி போன்றதான உற்பத்தி கிரியைகளை செய்வதற்கு அம்பாள் தன்னுடைய தயை, காருண்யம், கம்பேஷன் என்கிறதான அந்த பேரில் தெரியப்படக்கூடியதான தம்பதிகளாக மாறினார்கள். 2 பேர்களும் தம்பத்தினால மட்டும் சந்தானம் உற்பத்தியாகும். அதுதான் நேர்மையான சந்தானம் கூட. இப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் பிரபஞ்ச சிருஷ்டியை செய்து வருகிறார்கள் என்கிறதான தத்துவத்தை தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். ஆகவே இவர்களுக்கு வந்து இந்த ஜெகத்துல முதல் ஸ்தானம் என்கிறதான மாதாபிதா அப்படிங்கிறதான நாமத்துல இவர்களை நான் தர்சனம் செய்கிறேன், பூஜை செய்கிறேன், தியானம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. ஆனா இந்த எபிசோட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் எபிசோட். காரணம் என்னன்னா, பராசக்தியை வந்து பலவிதமாக ஆராதனை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அதுல முக்கியமாக இந்த 41 ஸ்லோகங்கள்ல நாம் எப்படியெல்லாம் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்தோம், என்ன மாதிரிலாம் புரிஞ்சுட்டு இருக்கோம் என்கிறதான தத்துவத்தையும் பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். முதல்ல வந்து நவரசநாயகியாக இருக்கக்கூடியவள் தேவி. 9 விதமான தத்துவங்களை வந்து ஒரு சாதகன் தன்னுடைய உடம்புக்குள்ளேயே பார்க்கிறான், அனுபவிக்கிறான். இதுதான் இருக்கிறதான் ரகசியம். நவரசங்கள் எது என்று பார்க்க போனோமானா, முதல்ல இருக்கிறது சிருங்காரம். சிருங்கார ரசம்பூர்ணா ஜயாஜாலந்தரஸ்திதாயே நமஹா ஓட்யான பீட நிலையா பிந்து மண்டல வாசின்யே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை வியாக்கியானம். ஸோ சிருங்காரம் என்பது வந்து முதல்ல காட்டக்கூடியதான நவரசத்தில். அதுக்கு ரதி சுகம் என்றதான பேரு. சிவம் சக்தி சேர்ந்தா ரதி சுகமாகிறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ரதி சுகமாகிறது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா ரதி சுகமாகிறது. இதெல்லாம். 2வது வந்து வீரா. வீரா அப்படின்னா உற்சாகத்தை காட்டக்கூடியது. 3வது வந்து கருணா. கருணை என்பதை வந்து சோகம் வழியாக துக்கத்தை காட்டக்கூடியதான ஒரு காருண்ய வடிவத்தை காட்டுறது. துக்கத்துக்கு என்ன சமனம் செய்ய வேண்டுமானால் காருண்யம் தான் தேவை. துக்கத்துக்கு மருந்து எது என்றால் பிறர்கள் காட்டக்கூடியதான தயை நம்மளிடம். அது லலிதா சஹஸ்ரநாமத்திலும் அதே நாமத்தை தான் சொல்லி வாழ்த்துகிறார்கள். 4வது வந்து பயானகா, பயத்தை காட்டக்கூடியதான உருவம். 5வது வந்து பிபத்சா, அதாவது விவேகத்தை காட்டக்கூடியதானது. 6வது வந்து ரௌத்ரா, கோபத்தை காட்டக்கூடியதான ஒரு பாவம். 7வது வந்து ஹாஸ்யா, சிரிப்புத்தன்மை, ஹாஸ்யம். 8வது வந்து அத்புதா, ஆச்சரியத்தை காட்டக்கூடியதான பாவத்துக்கு பேரு அத்புதம் என்றதான பேர். 9வது வந்து ஷமா, க்ஷமை, பொறுமையை காட்டக்கூடியதான பாவம். இப்படி நவரசங்களாலேயும் நவவித ரூபத்துல பராசக்தியாகவும் மகாபைரவனாகவும் நடன நிறுத்த நாட்டிய லாஸ்ய ரூபமாகவும் எல்லாம் ஒவ்வொரு விதத்துல நாட்டியம் ஆடுகிறார் இந்த பரமசிவன். அதுக்கேற்றபடியே சக்தியும் சேர்ந்து ஆடுகிறார். இப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆடக்கூடியதான அந்த மகத்துவத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் ஒன்னொன்னாக உற்பத்தி ஆகிறது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னிர் ஆவஹ ஆப பிருதிவ்யாம் பிருதிவ்யே ஓஷதஹ ஓஷதாத் அன்னம் அன்னம் ஜீவஸ்ய காரணம் ஜீவஹா கர்மஸ்ய காரணம் கர்மஹா பரமாத்ம இச்சா. இப்படி வரிசையா ஒன்னிலிருந்து ஆகாசத்திலிருந்து கர்மா வரைக்கும் ஜீவனுக்கு எப்படியெல்லாம் அது ஒவ்வொரு ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். நிறுத்தத்தில் பிரியம் இருக்கக்கூடியவன். நிறுத்தம் அதாவது நாட்டியம். நாட்டிய சாஸ்திரத்தை வந்து 4 சதுர்வேதங்கள் இருக்கு. ரிக், எதுர், சாம, அதர்வனம் அப்படிங்கிறதான 4 வேதங்கள் பிரதமமான முக்கிய வேதங்கள் என்றதான பேர் இருக்கு. ஆதி வேதத்திலிருந்து வேறுபட்டதுதான் இந்த 4 வேதங்கள். இதை தவிர்த்து நிறைய வேதங்கள் இருக்கு, உபவேதங்கள்னு பேர் இருக்கு. அதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டோம். அது போலவே உபவேதங்கள்ல ஒரு டிவிஷன் தான் நாட்டிய சாஸ்திரம் என்கிறதான ஒரு வித்தை. இதுக்கு 5வது வேதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய வேதங்கள் இருக்கிறதுனால 4க்கு அடுத்தது வரதெல்லாம் 5. கீதை இஸ் ஆல்சோ நோன் அஸ் பஞ்சம வேதம். பிகாஸ் கீதையில வந்து நிறைய வேதத்தினுடைய சாரார்த்தத்தை தான் எடுத்து சொல்லுகிறது. அப்படி சதுர்வேதங்களில வந்து அதுல இருக்கக்கூடியதான கொள்கைகளை வந்து நாட்டிய வடிவத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக எடுத்து காட்டியவர் இந்த மகாபைரவன் என்கிறதான பெயர்ல தெரியப்படக்கூடியதான பரமசிவன். சிவன் வந்து உடுக்கை எடுத்து வாசிக்கிறார். ஆ ஈ ஊனு ரிலுகு ஏயோங் ஐயோஜ் அப்படிங்கிறதான பாஷா பரிணயம் உண்டாகிறது, ஸ்வரங்கள் உற்பத்தி ஆகிறது. அதுபோலவே நடனங்கள் 8 விதமாக நாட்டியத்தை புகழ்கிறது. இன்றைய உலகத்துல நிறைய நாட்டியங்கள் இருக்கிறதுல பாதி விட்டு போயிருக்கு. அதுக்கு அஷ்ட நாட்டியம் அப்படின்னு பேரு. 1 வந்து பரதநாட்டியம், 2 குச்சிப்புடி, 3 வந்து கதக்,
4 வந்து ஒடிசி, 5வது வந்து சாஸ்திரிய நடனம், 6வது வந்து கதகளி, 7வது வந்து மணிப்பூரி, 8வது வந்து மோகினி ஆட்டம். இப்படி 8 விதமாக அஷ்டநாட்டியம் என்றதான பெயரில் தெரியப்படுகிறது. அதுல 108 நாட்டிய பாதங்கள் இருக்கிறது, ஸ்டெப்ஸ் 108. சத்தியத்துல 1008 இருக்கு அப்படின்னு இந்த 1008 நடனத்தையும் செய்யக்கூடியவர் பரமசிவன் ஒருவனே. ஒவ்வொரு விதமான ஆங்கியங்களுக்கும் பாவங்களுக்கும் நாட்டியத்தை கொடுக்கிறது. சாதாரணமா வந்து 64 மூர்த்தி பாவங்கள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் 64 பாவங்கள் இருக்கு. சதுஷ்டி கலாவித்யா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம். அப்படி 108 நாட்டிய பாதங்கள் அல்லது வந்து 1008 என்றதான தத்துவங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள்ல. பரமசிவன் ஒருவன் மட்டுமே இந்த எல்லா நாட்டியத்தையும் ஆடுறதுக்கு தகுதி பெற்றவர் அல்லது தெரியக்கூடியவர். அதுக்கேற்றா போலவே சக்தியும் சிவனோடு சேர்ந்து நாட்டியம் ஆடுகிறாள். சிவன் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் சக்தி செய்வாள், எதெல்லாம் சக்தி செய்வாளோ அதெல்லாம் சிவன் செய்வாள். முக்கியமாக பரமேஸ்வரனோட 5 விதமான கிரியைகள், ஈஸ்வர கிருத்தியங்கள் என்று பேர். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இது சிவன் செய்கிற நேரத்தில் சக்தி கூட்டு நிற்கிறாள். சக்தி வந்து சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோதான, அனுகிரகம் என்கிறதான பஞ்சகிருத்தம் செய்கிறது சிவன் கூட்டு நிற்கிறார். அவர் சிவனும் சக்தியும் சேர்ந்தால் போல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால்தான் சிவபுராணமும் சிவனுடைய மகாத்மம் எல்லாம் சக்தியை சேர்ந்தது, சக்தியினுடைய எல்லாமே சிவனை சேர்ந்தது. வித்தியாசமாக பார்க்கறதே தப்பு அப்படின்னு சாஸ்திர விதி. அடுத்தது புனர் நிர்மாணா, திரும்பவும் இந்த ஜகத்தை உருவாக்குவதற்காக பராசக்தி இந்த பிராணி அப்படின்னு பேரு, அதாவது ஜீவனோட இருக்கிறதான சரீரம், ஜீவனோட வாழக்கூடிய பொருளுக்கெல்லாம் பிராணி என்றதான பேரு, பிராணனை ஒட்டி வாழக்கூடியது. ஆகவே பலவிதமான பிராணிகளுக்கு வந்து நவரசங்களை அனுபவிக்கிறதுக்காக நாமல் பல நேரத்திலையும் பல கோவில்கள்லையும் பல புண்ணியக்ஷேத்திரங்களையும் பொறுத்தல பகவான்கிட்ட இறைவா எனக்கு இதை கூட அதை கூட அதை கூட கேட்டுக்கிறோமே. நம்ம ரொம்ப சீரியஸா இல்லாம சொல்றோம், பகவான் வந்து கொடுக்க போறல என்னால கேட்டுவோமே இருக்கும் அப்படி சொல்றோம். தப்பு. மனசுல தியானம் பண்ணா கூட அது சாங்ஷன் ஆகும். இந்த ஜென்மாவில் அதுக்கு யோகிதை இருக்கா இல்லை வரப்போற ஜென்மாக்கள்ல அனுபவிக்க வேண்டியதாங்கிறதான வித்தியாசம் மட்டும்தான் உள்ளது. என்னைக்கானாலும் இறைவன் கொடுப்பார், இறைவன் கொடுக்காம இருக்கவே மாட்டார். இறைவன் கிட்ட ஒரு தடவை தான் சொல்லணும், 2 தடவை சொன்னா 2 தடவை கொடுப்பார், 3 தடவை கேட்டா 3 தடவை கொடுப்பார். இல்லை என்று சொல்லவே மாட்டார் தெய்வம், எஸ்பெஷலி பராசக்தி தயாசாகரமாக இருக்கக்கூடியவள். ஆகவே நவரசங்களை வந்து ஜீவாத்மாக்களுக்கு அனுபவிக்க வைக்கிறார். அப்பதான் அதுக்கு பூர்ணமாகும். அல்பத்தரமாக சில ஆசைகள் எல்லாம் வந்து அடக்கி வச்சுட்டு சில ஆசைகள் எல்லாம் அனுபவிச்சு சில ஆசைகள் எல்லாம் பாதியில நிறுத்தி, இப்ப நிறைய பார்க்கலாம், நம்ம அம்மா அப்பாவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட உட்கார்றது இருந்தா குழந்தை வந்து ஒண்ணுக்கு போகும். சாப்பாட்டுக்கு நடுவில் they have to disrupt the food and அந்த பேபியை they have to take care. அதை எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து சாப்பாடு ஆறிப்போகும், சாப்பாடு முடியாது. இப்படி பலவிதமான மார்க்கங்கள் நமக்கு வந்து நாம் அனுபவிக்க வேண்டியதான சுகங்கள் போகங்கள் எல்லா ரசங்களுமே தடைபடுகிறது. அந்த தடை இல்லாமல் அந்த சுகங்களை எல்லாம் பூர்ணமாக அனுபவிச்சா மட்டும்தான் முக்தி அல்லது மோட்சத்துக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் நமக்கு. அதனால 64 விதமான அபிநயங்கள் இருக்கிறது. அந்த அபிநயங்கள் எல்லாமே வந்து நவரசங்களைத்தான் பிரதிபாதனம் செய்கிறது, அதாவது ப்ராஜெக்ட் பண்றது. அப்ப நவரசங்கள் வழியாக 64 பாவங்கள் அல்ல 60 விதமான ஜீவ பாவங்களுடைய மகாத்மத்தை எடுத்து சொல்லுகிறது இந்த மகா தாண்டவத்தில். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, பராசக்தி நவரசங்களை வந்து ஜீவாத்மாக்களுக்கு அனுபவிக்கணும் என்கிறதுனால அம்பாள் வந்து தயா காரணமயி, பராசக்தியினுடைய தயதான் இதுக்கு காரணம், கம்பேஷன். அந்த சிவனும் சக்தியுமாக ஸ்வேச்சையா மாதாபிதாக்கள் ஆகிவிட்டார்கள். யாராவது நீதான் அம்மா அப்பா சொல்லி எல்லாம் பண்ணிக்கிறார், அவளாகவே ஸ்வேச்சையா இந்த பிராணிகள் எல்லாமே தங்களுடைய புத்திர பௌத்திராதிகள் என்கிறதான எண்ணத்துல, அது செடிகொடி மரங்களாகட்டும் இல்லை ஜந்து வர்க்கங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாரையுமே. ஆனா மோட்சம் எல்லாம் எப்ப கிடைக்கும்? மனிதனா மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். காரணம் என்ன? ஜீவாத்மாவனுடைய சிருஷ்டியில அதனுடைய பரிணாமத்துல வந்து பல யோனிகள்ல பிறந்து இருந்து வளர்ந்தெல்லாம் கடைசியில தான் மனிதன் ஆகிறான். அந்த மனிதனால மட்டும்தான் மோட்ச பிராப்தியை அடைய முடியும். காரணம் அதுக்கு மனசு தேவை. மனசு இருந்தா மட்டும்தான் ஆத்ம போதத்தை உருவாக்கிக்க முடியும். அப்படிங்கிறதான தத்துவம் இதுல இருக்கு. அப்படி ஸ்வேச்சையா மாதாபிதாக்கள் ஆனதுனால அவர்களுக்கு வந்து பைரவன் பைரவிங்கிறதான பேர்ல ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியினுடைய மூலாதார பத்மத்திலையும் தன்னுடைய மூலாதார பத்மத்திலையும் பார்க்கிறார். அடுத்ததாக இந்த ஸ்லோகத்துக்கு 41வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுட்டோம். ஆனா இதோட முடிக்கலை. இந்த 1லிருந்து 41 வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடியதான ஸ்லோகங்களுக்கு என்னெல்லாம்
அர்த்தமகத்தங்களோட ஸ்லோகங்களை உருவாக்கி கொடுத்துருக்காரோ அதனுடைய சம்மரைஸ்டு ஃபார்ம் மொத்தமாக இந்த தெய்வீ ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகம் வழியாகத்தான் நாம் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, மூலாதாரம் தான் சர்வஸ்வம். மூலாதாரம் வழியாகத்தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மூலாதாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிற மாதிரி அதுதான் ஆதாரம். இப்போது பராசக்தி மகா திரிபுர சுந்தரியினுடைய பூஜா மார்க்கம், தேவியினுடைய மகாத்மியம், தேவியினுடைய சைதன்யம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் 14 அத்தியாயங்களாக சொல்லியிருக்கு. மாதுரவதாரத்திலிருந்து ஆரம்பித்து சிவசக்தி ஐக்கியம் வரைக்கும். ஆனால் இந்த சௌந்தரலகரி ஆனந்தலகரிங்கிறதான ஸ்தோத்திரங்களில் 7 முக்கியமான தத்துவங்கள் தான் சொல்லியிருக்கார். அது வழியாக மகா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி, சதாசிவ பத்னி அப்படிங்கிறதான மகத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு படிப்படி ஸ்டேஜாக அதை வந்து சொல்லி கொடுத்தார். அது ரொம்ப முக்கியமானவை 7. அதாவது கௌளமார்க்க வழியாக, கௌளமார்க்கத்தில் தான் சமயாச்சார பூஜை வருது. அந்த சமய பூஜா விதானம், சமய பூஜாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குண்டலினி யோகம், அதாவது ஷடாதார சக்கரத்தில் நாம் அம்பாளை எப்படி தியானம் செஞ்சு பூஜை செஞ்சு அந்த சத்தியத்தை உணர வேண்டும், ஆத்மசாட்சா்காரம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அதுபோலவே ஸ்ரீசக்கர பூஜை. ஸ்ரீசக்கரம் என்பது வந்து நம்மளுடைய உடம்பு. அதாவது பகிர்முகமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரம் நம்முடைய உடம்பு, அந்தர்முகமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரம் இந்த மூலாதார பத்மம். ஒவ்வொரு பத்மங்களும் ஸ்ரீசக்கரத்துக்கு சமந்தான். அதுக்கு அடுத்ததாக கிரந்தித்ரயம், 3 விதமான கிரந்திகள் இருக்கு. அந்த 3 கிரந்திகளையும் தாண்டினா மட்டும்தான் சிவத்வாரையில் இந்த ஜீவாத்மா போய் சேர்ந்து, அதாவது குண்டலினி போய் சேர்ந்து சிவசாயுஜத்தை அடைய முடியும், சிவசாட்சா்காரத்தை உருவாக்கிக்க முடியும். நான் ஆத்மாதான் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன். எனக்கும் சக்திக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, நான் தான் இந்த பராசக்தி, பராசக்தி தான் நான். அப்படி நானும் பராசக்தி சேர்ந்துதான் இந்த சிவம் அப்படிங்கிறதான ரகசிய சத்தியத்தை வந்து புரிஞ்சுக்கிறதான மார்க்கத்தை தான் இதில் சொல்லி கொடுத்துருக்க. அதன் பிறகு ஐக்கியானுசந்தானம், ஐக்கியானுசந்தானம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கார். ஐக்கியானுசந்தானம் அப்படின்னா ஐக்கியம் ஆகிறது, சந்தானம் அப்படின்னா பக்கத்தில் இருந்து, அனுசந்தானம் அப்படின்னா நான், என்னுடைய கொள்கை, நான் அடைய போறதான மார்க்கம். அதாவது சிவம், சக்தி, சாதகன், இவா 3 பேரும் சேர்ந்தா ஐக்கியத்துவத்தை தான் ஐக்கியானுசந்தானம்னு பேரு. இப்போ அக்னி சந்தானம் நம்ம பண்றோம் அல்லவா, அரணிக்கட்டையை கடைஞ்சு அக்னியை உருவாக்குறோம் அல்லவா, அதே போலவே நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறது. ஒரு ஆத்ம தத்துவத்தை, நான் ஆத்மாதான், பரமாத்மாவான சிவசக்தியோடு சேர்ந்திருக்க வேண்டியதான என்னுடைய ஆத்மா இப்போ இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த சரீரம் என்பது வந்து ஸ்ரீசக்கரமாகவே பாவனை பண்ணிட்டு, ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியதான் 43 திரிகோணங்கள் இருக்கிற மாதிரியே நம்மளுடைய இந்த சரீரத்தை சூரிய பகவான் தன்னுடைய பல கோடி ரஷ்மிகள்ல இருந்து 43 ரஷ்மிகளை மட்டும்தான் இந்த சரீரம் எடுத்துக்கிறது. மற்ற எல்லாத்தையும் தொடர்றதில்லை. எல்லாருக்கும் தெரியும் கோடிக்கணக்கான ரஷ்மிகள் சூரியனிலேருந்து வெளியே வருது, அது ஒன்றும் டச் பண்ணாது. நம்ம உடம்பு 43 ரஷ்மிகளை மட்டும்தான் எடுத்துக்கும். அதுதான் அதுக்கு தேவை. நம்மளுடைய இந்த உடம்பு இந்த பூலோகத்தில் இப்படி செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த 43 தான் தேவை. அந்த 43 திரிகோண வடிவமாக ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கு. அதனால நம்மளுடைய உடம்பே வந்து ஸ்ரீசக்கர ஸ்வரூபம். இப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணணும். ஐக்கியானுசந்தானம், அதாவது நாமளும் சக்தியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறதான ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு பேரு தான் ஐக்கியானுசந்தானம்னு பேரு, மெர்ஜிங், யோசிப்பு. இனி ஒரு மார்க்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஐக்கியானுசந்தானம் கூட அனுசந்தானங்கிறதான பேரில் 4 விதமாக இருக்கு. ஐக்கியானுசந்தானம் இஸ் அ டாப் ஹெட்டர் அப்படின்னா, அனுசந்தானங்கிறது ஒரு சப் ஹெட்ஸ். அப்போ 4 மார்க்கத்தில் தான் அனுசந்தானம் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப பொறுமையோட பல தடவை கேட்டுத்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். வெரி டஃப் சப்ஜெக்ட். அதாவது குருமுகமாகவே இருந்து தீட்சை கிடைச்சதான குருவாக இருக்கணும். சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள் கூட போறாது, அவருக்கு இன்னொரு குரு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்படி அதாவது அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் இந்த வித்தியை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரு. தெரிஞ்சு வச்சுப்போம், ஏதோ ஒரு ஜென்மாவில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்லை இந்த ஜென்மாவிலே கிடைச்சது வரல. அடுத்தது வந்து 4வது மார்க்கம் என்ன அப்படின்னா, நாதம் பிந்து கலா. நாதம் பிந்து கலா அப்படிங்கிறதான இந்த 3ஐயும் ஐக்கியானுசந்தானம் செய்ய வேண்டும். நாதம் என்பது வந்து 4 விதமாக இருக்கு. பரா, பசந்தி, மத்தியமா, வைகரி அப்படிங்கிறதான 4 பேரில் நாதங்கள் இருக்கு.
பரா பசந்தி மத்தியமா எல்லாமே வந்து சட்டில் ஃபார்ம், சூக்ஷ்ம வடிவமாக இருக்கு. வைகிரி மட்டும்தான் வெளியே ஓசையாக வெளியே வருது. அதை டீட்டெயில் நம்ம அப்புறமா கற்றுப்போம். அடுத்ததாக பிந்து, நாதம் பிந்து கலாவில் வந்து அடுத்தது பிந்து. பிந்து என்றால் ஷடாதார சக்கரங்களும் சிச்சந்திர மண்டலமும் சேர்ந்ததுதான் பிந்து. ஷடாதார சக்கரத்தில் என்ன இருக்கு அப்படின்னா 50 அக்ஷரங்கள் இருக்கு, வர்ணங்கள். அக்ஷமாலா நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை படிச்சிருக்கோம், சௌந்தரலகரிக்கு முன்னாடி படிச்சிட்டோம். அப்போ மூலாதாரத்தில் 4, சுவாதிஷ்டானத்தில் 6, மணிபூரத்தில் 10, அநாகதத்தில் வந்து 12, விசுத்தியில் வந்து 16, ஆத்னாவில் வந்து 2, அப்படி 48 + 2 50. இதுதான் பஞ்சாசத் பீடம் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படுகிறது. 50 வர்ணங்கள். இந்த 50 வர்ணம் அப்படிங்கிறது வந்து 50 அக்ஷரங்களாக உலகத்தில் நாம் எல்லாத்தையும் கற்றுக்கிறோம். எந்த பாஷைக்கும் ஒரு அக்ஷரம் தேவை. அதில் பூர்ண பாஷை அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா சம்ஸ்கிருதத்தில் 50 அக்ஷரங்கள் 54 அக்ஷரங்கள் எல்லாம் உள்ளது. அது அப்படி இருக்கட்டும். மூன்றாவது வந்துன்னா கலா. கலை அப்படின்னா ஜீவன் வச்சுப்போம். ஜீவனுடைய கிரேடுக்கு பேர் கலை. சந்திரகலாதாரியாக இருக்கிறவர் பரமேஸ்வரர். ஜீவனை வந்து சூடின்னு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பரமசிவனை மாதிரி ஒரு அன்பாமான ஒரு தெய்வத்தை எங்க உலகத்திலையும் எங்க வியாக்கியானம் பண்ணி கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. ஆஹா, அந்த வார்த்தைக்கு இருக்கிறதான ஒரு மகத்துவம் எத்தனை ஜென்மாக்கள் யாராலும் சொன்னாலும் தீர்க்க முடியாது. பாருங்க, அது எப்படி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அதாவது சந்திரக்கலையை வந்து பகவான் பரமேஸ்வரன் தன்னுடைய சிரசில் சூடிட்டு இருக்கார். இந்த சந்திரக்கலை என்பது வந்து ஜீவகலை. நான் நீங்க எல்லாரும் அத்தனை ஜீவராசிகளும் நடமாடக்கூடியதான சர்வம். சாதாரணமாக தாவர ஜங்கமம் ரெண்டுமே பகவத் சிருஷ்டிகள் தான். இருந்தாலும் அதில் நடமாடக்கூடியதான ஜலத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியதான ஜந்துக்கள், கரையில் சஞ்சாரம் செய்யக்கூடியதான ஜந்துக்கள், வானத்தில் பறக்கக்கூடியதான ஜந்துக்கள், கடைசியில் எல்லாரோட சீனியராக இருக்கக்கூடிய கடைசி சிருஷ்டி அப்படிங்கிறதான மனிதன். இவங்க எல்லாருமே வந்து கலையை ஒட்டித்தான் இருக்கா, இல்லை ஜீவனை ஒட்டித்தான் இருக்கு. ஜீவன் போச்சுன்னா அதெல்லாம் கீழ் விழுந்துடும் இல்லையா? அது பிரேதஸ்வரூபமாகி கீழ் விழுந்துடும். அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன்ஸும் இல்லை. அந்த ஜீவனை பரமசிவன் தலைக்கு மேலே வச்சுருக்கார். கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, எந்த தெய்வமாவது பண்ணுமாதுன்னு. அப்பேற்பட்டதான பரமசிவனை மனசார தியானம் பண்ணுறதுக்கோ சிவாய நமசிவாயான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம்? இதை விட ஒரு சிம்பிள் ஃபார்ம். நாமளே சிவனோட தலையில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் அது வந்து கொடுத்தனா நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படின்னு அர்த்தம். அது நம்மளுடைய சாஸ்திரத்தில் மட்டும்தான், நம்மளுடைய மகாத்மாக்கள் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கா. மற்ற எந்த மதங்கள்லையும் இந்த ரகசியத்தை, இந்த சீக்கிரத்தை சொல்லி கொடுத்தது கிடையாது. இனி ஒரு பியூட்டி பாருங்க. பாம்பு பகவானுடைய கழுத்தில் சுற்றி இருக்கு. பகவானுடைய கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கு. சிவனை யார் எங்கே வர்ணனை பண்ணினாலும் அவருடைய கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும். அது முக்கியம். பாம்பு இருக்கிறதா, கழுத்தில் பாம்பு போட்டுருக்கா, அது சிவன். அது எந்த பச்சை குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லும் அல்லவா? அந்த பாம்பு யாரு? சக்தி, பராசக்தி. பராசக்தி தான் பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடியவள். அதனால அந்த சக்தி குண்டலினி என்றதான பேரு. 3 சுத்து பாம்பினுடைய வடிவத்தில் மூலாதாரத்தில் படுத்து தூங்குறா. அப்படி ஏறி 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 நிதானமாக உடம்பு பூராவும் ஏறி 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 சிவனுடைய உடம்புல எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து பாம்பு தான் இருக்கு. எல்லாம் சக்திமயம். பராசக்தி அப்படியே சிவனுடைய உடம்புல ஒட்டின்னு இருக்கா. அப்போ அந்த சிவனும் சக்தியுமாக சேர்ந்து தன்னுடைய குழந்தைகள் என்கிறதான பேர்ல கலாரூபத்தில் இருக்கிறதான ஜீவாத்மாக்களை அந்த பரமசிவனுடைய உடம்புக்குள்ளேயே சர்வமாகிவிட்டது. நாம, சக்தி, சிவம் 3 பேரும் ஒரே உருவத்தில் இருக்கிறதான வடிவம் தான் பரமசிவனுக்கு உள்ளது. வேற எந்த தெய்வத்துக்கும் எந்த ஒரு உருவத்துக்கும் இந்த ஒரு வியாக்கியானம் பண்ண முடியாது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 360 கலைகள் இருக்கு. 360 கலைகள் அப்படின்றது வந்து இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதான வருஷத்துக்கு 360 நாள் தான் கணக்கு. 365 காலு அப்படின்னு மாடர்ன் சயின்ஸு சௌரயுகத்தை பேஸ் பண்ணி சொல்றது அல்லவா? நம்மளுடைய சம்ஸ்கிருதத்தில் மன்வந்தர கால்குலேஷன் எல்லாத்துலேயுமே வந்து 360 நாள் தான் ஒரு வருஷம். 5வது அவஸ்தா பஞ்சகம் அப்படின்னு பேர். 5 விதமான அவஸ்தைகள் வழியாக நாம் இறைவனை தெரிந்து கொள்ளலாம், சாட்சாத்காரம் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதனால அதுக்கு அவஸ்தா பஞ்சகம்னு பேரு. என்ன தெரியுமா? அதெல்லாம் ஜாகிரதா அவஸ்தா, சொப்னா அவஸ்தா, சுஷுப்தா அவஸ்தா, துரியாவஸ்தா, துரியாதீதாவஸ்தா. இந்த துரியாதீதாவஸ்தா அப்படிங்கிறத வந்து வர்ணிக்க முடியாது. அது கம்ப்ளீட்டா பெரிய ஐஸ் மவுண்டனுக்குள்ள
ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வச்சு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நத்திங் கேன் பி எக்ஸ்பிளைன், நத்திங் கேன் பி டிஃபைன்டு. அது வந்து டிஃபைன் பண்ண முடியாத நிலை. அது மாதிரியே தான் துரியாவஸ்தாவும். ஆனால் துரியாவஸ்தாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, துரியாவஸ்தா ரீச் பண்ணினதான அந்த புண்ணியாத்மாவினுடைய ஆத்மாவை இறைவன் சொல்லுவார், அப்பனே என்னுடைய புத்திரா, என்னுடைய புத்திரி, நீ வந்து என்னை ரியலைஸ் பண்ணிட்டாய், ஒத்துக்கிறேன், என்ன தெரிஞ்சுட்டாச்சு உனக்கு, எவ்ரிதிங் ஓகே, எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணுமப்பா அப்படிப்பா. பகவான் நம்மகிட்ட உபகாரம் கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? சாதாரணமாக துரியாவஸ்தையில் வந்ததான ஆத்மா திரும்பி செல்ல விரும்பாது. திரும்ப இந்த பூலோகத்துக்கோ எந்த உலகத்துக்கும் போக விரும்பாது. அது பரபிரமத்தில் ஐக்கியமாயிடும். துரியாவஸ்தா ரீச் பண்ணிடுதான ஆத்மாவுக்கு ஆயுசே 14 நாள் தான். 14 நாளுக்குள்ள சரீரம் விழுந்துடும், வீழணும். அதுதான் நியமம் அதனோடு. அதுக்கு மேலே ஆயுசு கிடையாது. ஆனால் பகவான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்காக தயவு செஞ்சு இந்த பூலோகத்துக்கே நீ திரும்பி போய் ரீஎஸ்டாப்ளிஷ் தர்மத்தை புனஸ்தாபனம் பண்ணுறதுக்காக சத்தியத்தை உணர்ந்தவன் நீ அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்கு யதார்த்தமான மார்க்கத்தை காட்டி கொடுத்து சத்தியத்தை என்ன அப்படின்னு தெரியவை. அதனால நீ இப்போ என்ன ரியலைஸ் பண்ண மாதிரி, சாட்சாத்காரம் பண்ண மாதிரி பல லட்ச ஜனங்கள், பல 1000 ஜனங்கள் இந்த மார்க்கத்தில் வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அல்டிமேட்லி அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ் as a God. That's what I want to do it. அது on behalf of me, you do it for me அப்படின்னு அவங்கள வந்து அங்கேருந்து ரிக்வஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்புவான். அப்புறமா தான் அந்த சரீரம், இது நிர்விகல்ப சமாதி, இது துரியாவஸ்தாங்கிறது. அப்புறமா சரி பகவானே நம்மகிட்ட கேட்டிருக்காரே, ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்டு, நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது, அதாவது திரும்பி வந்து மாயில மாட்டிக்கூடாதே. ஸோ பகவானே நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கார், அதுக்கப்புறம் நம்மளை வந்து அவரே எடுத்துக்கிற, அவரோட வீட்டுக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிறேன் இப்படி சொல்லியிருக்காரே அப்படிங்கிறதான நம்பிக்கையில் அவங்க வந்து கீழிறங்கி வருவார்கள். அப்படி வந்த அபூர்வ மகாத்மாக்கள் கொஞ்சம் பேர் தான் உள்ளது, நிறையவும் கிடையாது. ஆனால் எல்லா மதங்கள்லையும் உண்டு இந்த ஆத்மாக்கள். ஓகே, இப்போ ரமண மகர்ஷி, ஆதிசங்கர பகவத்பாதர், ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமிகள், நிறைய பேர் நம்ம இந்த எண்ணற்ற நம்பர், அதாவது ஒரு பாரதத்தில் மட்டுமே ஒரு 48லேருந்து 50 பேர் இருக்கா. அது மாதிரி வெளிநாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கா, ஜப்பானில் இருக்குது. மொத்தமாக எல்லாம் வச்சுட்டு 100-120 பேர் வச்சுக்கோங்களேன். இந்த 8 பில்லியன் பாப்புலேஷனில் 100-120 பேர் தான் இருக்கா இந்த கேட்டகரியில் படுறவா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓரோ அவஸ்தையில் நாம் இறைவனை எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஜாகிரத அவஸ்தையில் எப்படி இறைவனை புரிஞ்சுக்கிறோம், சொப்னாவஸ்தையில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், சுசுப்தாவஸ்தையில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், துரியாவஸ்தையில் எப்படி, துரியாதீதத்தில் எப்படி, இந்த தத்துவங்கள் வழியாக எல்லாம் நாம் பராசக்தியை வந்து சாட்சாத்காரம் செய்ய முடியும். அந்த சாட்சாத்காரம் செய்யக்கூடியதான மார்க்கத்துக்கு பேரு தான் அனுசந்தானம் அல்லது ஐக்கியானுசந்தானம். பேசிக்கலி நம்மளையும் இறைவனையும் ஜாயின் பண்ணிக்கிறதான விவஸ்தைக்கு பேரு தான் ஐக்கியானுசந்தானம். 6வது தத்துவம் என்ன வியாக்கியானம் பண்ற அப்படின்னா, ஸ்ரீசக்கர ஐக்கியானுசந்தான ரகசியம். ஸ்ரீசக்கரத்தை வந்து நாம் தான் ஸ்ரீசக்கரம் அல்லது நம்முடைய ஜீவாத்மா ஸ்ரீசக்கரத்தில் என்ன போர்ட்ஃபோலியோ இருக்கு, எப்படி இந்த ஸ்ரீசக்கரத்தில் நாம இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறதான ரகசியத்தை சொல்லக்கூடியதான மார்க்கம்தான் இந்த ஸ்ரீசக்கர ஐக்கியானுசந்தான ரகசியம் அப்படின்னு. இது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் வழியாகவும் பராசக்தியை வந்து மகா திரிபுர சுந்தரியை வந்து சாட்சாத்காரம் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீவித்யா உபாசனா. ஸ்ரீவித்யா உபாசனா வந்து ரொம்ப முக்கியமான உபாசனைகள்லேயே சிறந்த உபாசனை எது அப்படின்னா ஸ்ரீவித்யா. ஆத்மவித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா காமசேவிதா. ஆத்மவித்தியும் மகாவித்தியும் எல்லாம் ஸ்ரீவித்யாக்குள்ள மாட்டின்னு விடும், எல்லாம் அதுக்குள்ள மெர்ஜ் ஆயிடும். அப்போ அந்த ஸ்ரீவித்யாங்கிறது வந்து பராசக்தியினுடைய உபாசனா மார்க்கம். முக்கியமாக 14 உபாசிகர்கள் இருக்கா பராசக்திக்கு, இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள். அதில் பிரதமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பரமசிவன், அவர்தான் முதல் தேவி உபாசகர். அப்புறமா வந்து நிறைய பேர் இருக்கா, சந்திரன், குபேரன், இந்திரன், லோபாமுத்ரா, ஒரே ஒரு பெண்ணு, மற்றவெல்லாம் புருஷர்கள். நந்தி வித்யா, இப்படி நிறைய நம்ம படிச்சிருக்கோமே, அந்த மாதிரிலாம் வித்யா. அப்படி இந்த வித்யா மார்க்கம் வழியாகவும் பராசக்தியை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளதான மார்க்கம். இந்த 7 முக்கியமான மார்க்கத்தையும் டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கணும். டீட்டெயிலாக கற்றுக்கணுமானா இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் எபிசோடில் ஒன்றும் காரியம் நடக்காது. அதுக்கு மேலே போட்டால் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரவும் செய்யாது. அதுவும் ஒரு முக்கியமான தத்துவம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதில் ரொம்ப நான் சுருக்கி நான் வந்து எப்படி இப்போ சொல்லலாம் அப்படிங்கிறதான எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஆனால்
இது தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எத்தனை பேர் தயாராக இருப்பா, அதுவும் பார்த்துக்கணுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை ரொம்ப கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பக்தஜனங்கள் பொறுமையோடு கேட்டு இந்த விஷயத்தில் இருக்கிறதான ரகசியத்தை இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டா. என்னெல்லாம் அவ்வளோ ரகசியமான தத்துவங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்புல கேப்பபிலிட்டி வேணும். அந்த காட் எலிமெண்ட் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம உடம்புல அதுக்கு ஏற்றபடி தான் இந்த காடோட ரகசியங்கள் எல்லாம் நம்மளோட உடம்புக்குள்ள பூரவும் செய்யும். அதுவும் ஒன்று உண்டு. நாம் ஃபுல்லாக சரண்டர் ஆகி பகவானுடைய பாதத்தில் சிரசா நமஸ்காரத்தை பண்ணி, இறைவா எனக்கு ஒன்றும் தெரியாது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் மீ அஜிபிச்சு, நோ ப்ராப்ளம், பட் தயவு செஞ்சு இது என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு பாக்கியத்தையாவது எனக்கு கொடு. இது ப்ராக்டிஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. அது பெரிய பெரிய மகான்களே ஏதோ 120 பேர் தான் மொத்தமாக வேர்ல்ட்லேயே இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காளே. அதனால் அந்த கேட்டகரியில் வர முடியாலேனா கூட அட்லீஸ்ட் ஏதோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்போம். அந்த அளவுக்காக எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டின்னு மிச்சத்தை கற்றுப்போம். முதல்ல என்ன சொல்லணும் தெரியணும் அப்படின்னா, இந்த ஜெகத் சிருஷ்டியினுடைய உத்தேசம் என்ன, எதுக்காக இறைவன் சிருஷ்டி செய்கிறார். பல பேர் கேட்கறது உண்டு, நான் கேட்டேன் நான் பகவான்கிட்ட என்ன சிருஷ்டி பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் கேட்பா. ரொம்ப கேள்தரமாக பேசுகிற ஆளுகள்லாம் உண்டு. டிட் ஐ ஆஸ்க் காட் டு கிரியேட் மீ அண்ட் புட் மீ டு திஸ் கைண்ட் ஆஃப் மிசரிஸ் இன் மை லைஃப், அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமாக எல்லாம் பேச்சு திறமை இருக்கிறவாள்லாம் பேசுவாள். அந்த பேச்சுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, மகாத்மியம் கிடையாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, பில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மாஸ் ஆர் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் டு கெட் ஒன் பர்த்துக்காக, பில்லியன்ஸ். அதெல்லாம் அந்த லெவலில் இருக்கிறதான விஸ்டம் வந்தால் மட்டும்தான் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாதாரணமாக ஆர்குமெண்ட்ல எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. டிபேட்டில் யூ வில் நாட் லேர்ன் ஆன்மீகம். அப்படி சிருஷ்டியினுடைய உத்தேசம் என்ன, மொத்தமாக ரெண்டு உத்தேசம் தான். அந்த ரெண்டாவது டே ஆத்மாவுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கணும், இதுதான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மோட்சம் கொடுத்துட முடியுமா? முடியாதே. கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளே. அதுக்கு பகவானை பழி சொல்லுவா. சப்போஸ் ஒருத்தர் வந்து 20 வயசுலையோ 30 வயசுல இருந்து போனாருன்னா அதுக்கு பகவான் கிட்ட தான் கோவிச்சுட்டு சண்டை போடுறா உண்டு. அந்த அளவுக்கு தான் நம்ம கெப்பாசிட்டி, மனிதர்களுடைய கெப்பாசிட்டி அக்செப்டபிள் லெவல் அவ்வளோதான் உள்ளது. பிகாஸ் அந்த அளவுக்கு தான் கன்விக்ஷன் பண்ணுறதுக்குள்ளதான சக்தியும் பவரும் உள்ளது. அதனால எல்லாம் அனுபவிக்க வேணும், கடைசியில் வேணா மோட்சத்தை கொடு அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேட்டகரி இருக்கு அல்லவா. எனிவே ஜீவாத்மாக்களுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜீவாத்மாக்களுக்கு வந்து போகாதிகள் வழியாக கர்மநாசம் வருத்த வேண்டும். எதையும் அனுபவிச்சாச்சு சொல்லிக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அனுபவிச்சு அது போரும், நமக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிறதான ஒரு திருப்தியோட ரினவுன்ஸ் பண்ணக்கூடியதான ஸ்டேஜுக்கு பேரு தான் போகாதிகள் வழியாக கர்மநாசம் சத்தவர்த்தரா தேவி. அதனால போகாதிகள் வழியாக கர்மநாசம் வந்தா அந்த ஆத்மாக்களுக்கு நித்திய ஆனந்தம் கிடைக்கக்கூடியதான மோட்சத்துக்கு அவங்கள கூட்டி செல்ல வேண்டும். அதாவது அதற்கு யார் பொறுப்பெடுப்பா? பைரவன் அப்படிங்கிறதான ஸ்வேச்சையா மாதாபிதாக்களாக வந்து, அதாவது பார்வதி பரமேஸ்வரன் இவர்களை திவ்ய தம்பதிகள் என்று அழைக்கிறார்கள். திவ்ய தம்பதிகளாக இருக்கிறதான சிவசக்திகள் சிவனும் சக்தியுமா சேர்ந்து ஸ்வேச்சையா சொந்தம் அவங்களாகவே நீதான் என் புத்திரன் அப்படின்னு சொல்லிக்கிறார். மாதாபிதாக்களாக வந்து அவர்களுக்கு ஜென்மா சரீரத்தை கொடுத்து எல்லா சுகபோகாதிகளையும் அனுபவிச்சு பூர்ணமாக்கின பிறகு அவங்க சாட்சாத்கார பாதையில் கூட்டிட்டு போய் பரிசியா படிப்படியாக ஏற்றிட்டு போய் இதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறதான அந்த ஒரு லயத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் சிவசக்திகள் நம்மளை விடவே மாட்டான். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசிநாதி வாழ்ந்தால் ரொம்ப ரசகரமான ஒரு புண்ணியநாமத்தை சொல்லியிருக்கேன். தெரியுமோ? சவ்யாவ சவ்ய மார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரிணே நமஹா. ஆபத்து அப்படின்னா நம்ம ஏதோ போடுறது ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லை ஆபத்து. ஆக்சுவலி இந்த மோட்ச மார்க்கத்துக்கு போகிற நேரத்தில் பலவிதமான இடையூறுகள் வந்து நம்மளை இழுத்து கூட்டிக்கிட்டு வரும் இந்த பூலோகத்துக்கு. இங்கே வா, இங்கே சுக அனுபவிப்போம் அப்படின்னு நம்மளை மேலே ஏற விடாது. அதுதான் யதார்த்தமான ஆபத்து, டேஞ்சர். அப்போ அந்த நேரத்தில் கூட்டு நிற்கக்கூடிய வளாந்தேவி எப்படி ரெண்டு பரத்திலையும் வலப்புறம் இடப்புறத்திலையுமாக நின்றுண்டு சவ்யாவ சவ்ய மார்க்கஸ்த ரெண்டு மார்க்கங்கள் இருந்துட்டு சர்வ ஆபத்தி வாரின்னே நமஹா எந்த இடையூறுகள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு மோட்ச பாதையில் அம்பாளே வந்து கூட்டிட்டு போவாள் அப்படிங்கிறான். அதுதான் ஸ்வேச்சையான மாதாபிதாக்கள். அதற்கான காரணம் என்னாச்சு அப்படின்னா, பிரளய காலத்தில் வந்து சக்தியினுடைய அதாவது சிவசக்தியினுடைய ஆத்மாவில் சம்ஹாரம் செய்யப்பட்டதான ஜீவாத்மாக்கள் தான் இவர்கள் எல்லாம். அப்படி
பிரபஞ்சத்தை புனசிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதான எண்ணம் சக்திக்கு வந்த நேரத்திலேயே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவுத்து விடுறா. நம்ம முன்னாடியே தெரிஞ்சுருக்கோம் லலிதா சஹஸ்ரநாமத்தில், அம்பிகையினுடைய மூக்குத்தியில தான் அந்த முத்துச்சிப்பிக்குள்ள கர்ம வாசனை இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி வச்சுருக்கா. எப்போ இருக்கா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தோன்றுகிறதோ உடனடியாகவே இந்த மூக்குத்தி டப்பா ஓப்பன் பண்ணி விட்டா எல்லாம் பிரபஞ்சத்தில் ஃப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வரிசையாக கியூவில் இருந்து ஒவ்வொருத்தருக்காக உடம்பு கிடைக்கும். இப்போது ஒரு வில்லேஜில் வந்து ரேஷன் கடை வழியாக தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா அந்த வில்லேஜே ரேஷன் வாசனுக்கு முன்னாடி தான் கியூ நிற்கும். ஒருத்தருக்கு கோதம்பு கிடைக்கணும், ஒருத்தருக்கு அரிசி வேணும், ஒருத்தருக்கு பருப்பு வேணும், ஒருத்தருக்கு சக்கரை வேணும். ஒவ்வொரு வித்தியாசமாக நின்று வாங்கிட்டு போவாள்வா. அது போலவே ஆல் வில் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங். பட் பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட், இங்கே புதுசாக பிறந்ததான நவதம்பதிகள் 2 பேர் சேர்ந்து இணைந்து அவர்கள் வந்து அந்த சாங்ஷன் பண்ண பகவான், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அப்படி தான் நடக்கும் உலகத்தில். ஸோ அது வழியாக நமக்கு சரீரம் கிடச்சி அந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மாவிலேருந்து சத்தியத்தை உணர்ந்து கடைசியில் நான் தான் ஆத்மானு தெரிஞ்சுட்டு அப்படி பேர் போகிறது. இது வந்து பரிணாமங்கிற மாதிரியே பிரக்ரியா அப்படின்னு பேருது. அப்போ தேவியினுடைய காருண்யம் தான் இதுக்கு ஹேது, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த அனுபவத்தை நாம் சரியான மார்க்கத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜீவாத்மாக்களுக்கு உடம்பை கொடுத்து பராசக்தி சிருஷ்டி செய்கிறார். ஜீவாத்மாக்கள் மட்டுமல்ல, அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான் தாவர ஜங்கமங்களையும் இப்படி தான் சிருஷ்டி பண்ணுறா. நம்ம ஊரில் இருக்கிறதான மலை இன்னொரு ஊரில் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறதான நதி இன்னொரு ஊரில் இல்லை, இருக்காது. இந்த இதுக்கு இங்கே தான் பிறக்கிறதுக்கு யோகம், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தினால தான் அங்கே கொண்டு உட்காந்து வச்சிருக்கா. லைக் தட். அடுத்தது 2வது ரீசன், அநேகமான ஜென்மங்களில் பலவிதமான ஜென்மங்களில் பாப புண்ணியங்களை நிறைய செஞ்சிருப்பா இல்லையா. அந்த ஜீவாத்மாக்கள் உடம்புல உட்காந்துட்டு கொஞ்சம் திமிருனால, கொஞ்சம் அக்னோரன்ஸ்னால, கொஞ்சம் அகமதியினால, கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, கொஞ்சம் தெரியாமல், இப்படி எல்லாமே பலவிதமான அநேகமான ஜென்மங்களில் பாப புண்ணியங்களை செஞ்சு அதெல்லாமா சேர்ந்து கடைசியில் மெல்ட் ஆகுறது எதில் அப்படின்னா கர்ம வாசனா அப்படிங்கிறத அக்கௌண்ட்டில் போயிடும். அப்போ அந்த கர்ம வாசனையோட சக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஃபைனல் கால் வர டைமில் முடிஞ்சதோ முடியோ பேகேஜ் செக்கின் ஆச்சோ ஆகலை எல்லாம் உண்டு தள்ளி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போட்டு கதவை சாத்திடுவேன். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், வேணா செகண்ட் ஃப்ளைட்டில் உன்னோட பேக் வரும், போகும் அளவிடு உள்ள போகுது அப்படின்னு போடுற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை வந்து சம்ஹாரம் செய்கிற நேரத்தில் எல்லாருடைய கர்மாவும் முடிஞ்சிருக்காது, எல்லாருடைய பிறவியினுடைய கர்மாவும் முடிஞ்சிருக்காது. சிலது பாக்கி இருக்கும், சிலது பாதி பண்ணிட்டு இருப்பா, சிலது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சில பேர் கேன் யூ கிவ் மீ ப்ளீஸ் 1 minute ஐ வில் கம்ப்ளீட் திஸ் அப்படின்னு, அதுக்குள்ள டைம் இல்லை. ஸோ என்னாகும் அப்படின்னா புண்ணிய பாபங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியதான கர்ம வாசனையோட இந்த சிவசக்திகளில் வந்து லயிச்சிருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பராசக்தி இந்த மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கத்தை காட்டி கொடுக்குறா ஒரு குரு முகாந்திரமாக. அதனால ஸ்ரீவித்யா உபாசனையில் குரு வந்து சிவனுக்கு சமம், ரொம்ப பெரிய ஸ்தானம், சாதா ஸ்தானம் கிடையாது. ஸ்ரீவித்யா மந்திரம் உபதேசம் பண்ணக்கூடியதான குரு சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சமம். வேற எந்த சாஸ்திரத்தையும் உங்களுக்கு கிடையாது இந்த அளவுக்கு அத்தாரிட்டி இந்த குருவுக்கு. அப்படி ஒரே ஜென்மத்திலே எல்லாத்தையும் நம்மளால அனுபவிச்சு தீர்க்க முடியாது. பல ஜென்மாக்களில் பல இதில் விட்டு போயிருப்பா, அதுக்குள்ள டிசொல்யூஷன் ஆயிருக்கும், எல்லாம் சேர்ந்து போயிருக்கும். இது சம்ஹாரம் நடந்தாலும் நடக்காட்டாலும் சில நேரம் இப்படி தான் ஆகும். சரி, அடுத்த வருஷம் நம்ம ஏதாவது அந்த ஒரு திரையம்பக பூஜை பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார். பிளான் பண்ண நேரத்திலே போய் தெரிஞ்சிருக்கும். எப்படி நடக்க முடியும்? அப்படி அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸில் நிறைய லெஃப்ட் அவுட் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் சக்தி தயாசாகரம் அல்வா, இவர் ஆசைப்பட்டிருக்கேன், இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேனே, வாங்கி கொடுக்குறமே அப்படின்ட்டு ஒரு பிறவி எடுக்க வைக்கிறது சான்சஸ் கூட உண்டு, அந்த அளவுக்கு மைன்யூட் லெவலில். ஆகவே இந்த பழைய காலத்தில் மாட்டின்றதான இந்த இன்கம்ப்ளீட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆத்மா, அதாவது ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணாமல் அரைகுறையாக ரியலைஸ் பண்ணி பாதியில் விட்டு போகிற இது மாதிரி கேஸுகளுக்கெல்லாம் புனசிருஷ்டி பண்ணுற நேரத்தில் ஷி வில் கிவ் an opportunity. புனசிருஷ்டி பண்ணுற நேரத்தில் திரும்பி ஒரு உடம்பை கொடுத்து அது வழியாக கண்டது. அப்படி 2 விதமான ரீசன்ஸ் தான் சிருஷ்டிக்கு காரணம். இப்படி 36 41 வரைக்கும் கூடிய 6 ஸ்லோகங்களில் வந்து சமயாச்சார ஆந்தரிக பூஜையினுடைய மகத்துவத்தை வந்து எடுத்து காட்டுறார். சிவசக்தி தரிசனம் எப்படி பண்ணணும், சிவசக்தியை எப்படி நேரடியாக நம்ம உடம்புக்குள்ளேயே பார்க்கணும். முதல்ல இருக்கிறத விட்டுருங்க, ஆத்மா சக்கரத்தை மனத்தத்துவம் அதை விட்டுருங்க. ஆகாசத்திலிருந்து ஆரம்பமாகிறது எங்கிருந்து? விசுத்தி சக்கரத்திலிருந்து. ஸோ அங்கிருந்து மூலாதார பத்மம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த ஷடாதாரங்களில் வந்து சிவசக்திகளை வந்து நாம் எப்படி தரிசனம் செய்கிறோம் அப்படிங்கிறத தத்துவத்தை தான் சமயாச்சார பூஜை சொல்றது. அப்போ அதுல சமயர்கள் அப்படின்னு பேரு.
சிவனையும் சக்தியும் சமயர்கள்னு கூப்பிடுவார்கள். சமயா அப்படின்னா சக்தி, சமயன் அப்படின்னா சிவம். அப்ப இந்த சிவனையும் சக்தியும் சமயப்படி சமய மார்க்கப்படி தெரிஞ்சக்கூடியதான ஆளுகளை, பக்தர்களை, சாதகர்களை சமயிகள் அப்படின்னு அழைப்பார்கள். ஸோ சமயிகளும் சமயர்களும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இந்த ஐக்கியத்துவ பாவம். அப்படி சமய பூஜையில சிவசக்திகளுக்கு சாதகன் மானச பூஜை தான் செய்யறார். அங்க பிசிக்கல் பூஜையே இல்லை. இந்த ஜெகத்துல உருவாக்கப்பட்டதான எந்த பொருட்களாலையும் அங்க பூஜைக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அது கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நிவேத்தியம் என்ன வேணா ஆகலாம். எதுவுமே பிசிக்கல் கிடையாது. எல்லாம் மானசீக ரூபமாகத்தான் செய்கிறார்கள். அதனாலேயே மானச பூஜை ரொம்ப சிறந்த பூஜை ஆகிறது, ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதான பூஜை ஆகிறது. அது மட்டும் இல்லை, எப்பவுமே பரமசுத்தம். இது பரமசுத்தமான ஒரு பூஜை எது அப்படின்னா மானச பூஜை. அதுதான் சமயாச்சார பூஜை. ஏன்னா மற்ற பூஜைகளில் திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, காரிய சுத்தி, 1008 சுத்திகள், முக்கியமாக 5 சுத்தி இருக்கல்வா, அப்படி அந்த சுத்திகள் எல்லாம் தேவை. அப்படின்னா அந்த பூஜைக்கு பலன் கிடைக்கும். ஆனால் மானச பூஜை அப்படி கிடையாது. அதனால லலிதா சகஸ்ரநாமத்தில் அந்தர்முக சம்ஹாராத்யா பகுர்முக சுதுர்லபாயே நமகான்னு வியாக்கியானம் செஞ்சிருக்கா விஷ்ணு தேவதைகள். அப்படி சமயா அப்படின்னா சக்தி, சமயன் என்றால் சிவன், சாதகன் என்பவர் பக்தர், உபாசகர். சாதகன் தன்னையும் சிவசக்தியையும் வித்தியாசம் இல்லாம பார்க்கக்கூடியதான உபாசனையோட ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இங்க ஆதிசங்கர பகவத்பாதர். அப்போ சாதகனும் சாதன பொருளும் சாதனா மார்க்கமும் மூன்றும் ஒன்றே ஒன்றுதான், இரண்டு கிடையாது அப்படிங்கிறதான அந்த அத்வைத தத்துவத்தை இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட்டியிருக்கார். காரணம் என்ன? இது எழுதுறவர் யாரு? அத்வைத சித்தாந்தியான ஆதிசங்கர பகவத்பாதர் அப்படின்னு தத்துவம். அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சிவனுக்கும் சக்திக்கும் சாமரஸ்யம் உண்டு. இந்த சாமரஸ்யம் 5 விதமாக இருக்கா. என்னெல்லாம் அந்த 5 விதம் அப்படின்னா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இதுக்கு பஞ்சேஸ்வர கிருத்தியம் அப்படின்னு பேரு. அப்போ சிவன் இந்த பஞ்சேஸ்வர கிருத்தியங்கள் செய்யற நேரத்தில் சக்தி சிவனுக்கு கூட்டு நிற்கிறார். அதே நேரம் சக்தி பண்ற நேரத்தில் சிவன் கூட்டு நிற்கிறார். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாமியதை இருக்கிறதுனால அதுக்கு சாமரஸ்யம் என்றதான பேர். அப்படி பஞ்சேஸ்வர கிருத்தியங்கள் செய்கிற நேரத்தில் சாமரஸ்ய ஸ்வரூபமாக சக்தி இருக்காள். எதனால அப்படின்னா, தாயும் தந்தையும் சேர்ந்து இருந்தாதான் மக்கள் சந்தானங்கள் உருவாகும் என்பது போல இவர்கள் 2 பேருமே சேர்ந்தா போல இருந்தாதான் சாதகனுக்கு சாதனையில சித்தியை பெற முடியும் அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொல்றதான மார்க்கம் தான் இந்த சாமரஸ்ய மார்க்கம். இது ஒரு மார்க்கம் வழியாக பராசக்தியை ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கார். அப்படி சமய பூஜா சம்பிரதாயங்கிறது 4 ஐக்கியானுசந்தான ரூபத்தில் இருக்கு. சிவனும் சக்தியும் எல்லா விதத்திலையும் ஒன்றுதான், அவர்கள் 2 கிடையாது, அவர்கள் துவைதமே கிடையாது, அவர்களை பிரிக்கவும் முடியாது அப்படிங்கிறதான சத்தியத்தை உபாசனா ரூபத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஐக்கியானுசந்தானம் அப்படின்னு பேரு. அது எப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து சகஸ்திர கமலம் வரைக்கும் குண்டலினி சக்திய வழியாக நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அந்த உபாசனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். பராசக்தி எப்படி இந்த ஆதார சக்கரத்துல இருந்து சஞ்சாரம் பண்ணி, அதாவது மூலாதாரத்திலிருந்து பரிசையா வடிவடியா சஞ்சாரம் செஞ்சு, அந்த நேரத்துல பராசக்தி எப்படி இந்த ஆதார சக்கரங்கள் வழியாக சிவனோடு சேர்ந்து சம்மேளனம் செய்கிறாளோ, அந்த நேரத்துல ஆத்மா அல்லது நம்மளுடைய ஜீவாத்மா அல்லது நம்முடைய மனசு எல்லாம் ஒன்றாக சிவசக்தியிலே கலந்து விடுகிறது அப்படிங்கிறதான ரகசியத்தையும் தத்துவத்தின் தான் மூலாதார உபாசனையிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது அப்படிங்கிற தத்துவத்தை கொடுத்தார். இதை வர்ணஸ்வரூபமாக எப்படி இந்த தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மகத்துவத்தை சொல்றார். மூலாதாரத்துல 4 தளங்கள், 4 அக்ஷரங்கள், இதை ஒண்ணுக்கு கூட்டிக்கணும், சேர்க்கிறது. சாதகன் தன்னுடைய உடம்பை ஸ்ரீசக்கர வடிவமாக்குறார். ஸ்ரீசக்கரமே தான் தன்னுடைய உடம்பு அப்படிங்கிறதான கன்விக்ஷன்ல வராங்க. பாஹ்ய சக்கரம் சரீரமாகவும் அந்தர சக்கரம் மூலாதாரமாகவும் மாறப்படுகிறது. இதுதான் முதல் சாட்சாத்காரம் ஒரு சாதகனுக்கு. அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரத்துல 6 தளங்கள் இருக்கு, 6 அக்ஷரங்கள், ஒவ்வொரு தளத்துல ஒவ்வொரு அக்ஷரம். இது ஸ்ரீசக்கரத்தினுடைய அஷ்டதளத்தோட ஐக்கியானுசந்தானம் பண்றார். ஸ்ரீசக்கரத்துல அஷ்டதளங்கள் இருக்கு, ஷட்தளங்கள் இருக்கு, பூபரங்கள் இருக்கு, துவாதச தளங்கள் இருக்கு, ஷோடச தளங்கள் இருக்கு. இதெல்லாம் இப்படி சேர்ந்ததானே ஒரு ஸ்ரீசக்கரம். அப்ப அந்த ஒவ்வொன்றத்தோட மேட்ச் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பையே பரிபூர்ணமான ஸ்ரீசக்கரமாக்கி மாத்துறார். திவ்யமான ஸ்ரீசக்கரம். இப்ப திவ்யத்துவம் இல்லாத ஸ்ரீசக்கரம் சாதா உடம்பு. அதுல தெய்வீக பாவனை வர நேரத்தில் திவ்யத்துவம் ஆகுறது. சுவாதிஷ்டானத்துக்கு அப்புறம் மணிபூர சக்கரம்.
10 தளங்கள் 10 அக்ஷரங்கள். இது வந்து ஸ்ரீசக்கரத்தினுடைய தசகோணங்களோட பந்திக்கப்படுகிறது, ஐக்கியத்துவம் சேர்றது. அதுக்கு அடுத்ததாக அநாகதா சக்கரம் 12 தளங்கள் 12 அக்ஷரங்கள் வழியாக ஸ்ரீசக்கரத்தினுடைய துவாதச கோணங்களோட ஐக்கியத்துவம் ஆகிறது. அதற்கு அடுத்ததாக விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரம் வந்து 16 தளங்கள் 16 அக்ஷரங்களோட ஸ்ரீசக்கரத்தில் ஷோடச கோணங்களோட இணைக்கப்படுகிறது. கடைசியில சதுர்தச கர்ணிகா யோகம் அப்படிங்கிறதான ஐக்கியத்துவத்தில் போய் சேர்றது. அதுக்கு மேலாக வருது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரத்தில் வந்து ஹா க்ஷா அப்படிங்கிறதான 2 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான 2 தளங்கள். ஹம்சவதி க்ஷமாவதி அப்படின்னா 2 தேவிமார், அந்த தேவிமாருடைய பேரு. இப்படி விசுத்தி சக்கரத்திற்கான 14, ஆக்ஞா சக்கரத்திற்கான 2 சேர்ந்தா ஷோடச தளங்களாகிறது. ஷோடசங்களோட 16. அந்த 16 விதத்திலையும் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது, ஐக்கியானுசந்தானம் நடக்கிறது. ஆக்ஞா சக்கரத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆக்ஞா சக்கரம் வந்து இந்த சுவாதிஷ்டான மூலாதார சக்கரத்தினுடைய மாதா. ஆக்ஞா சக்கரம் தான் சுவாதிஷ்டான மூலாதார சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆக்ஞா சக்கரத்தை கிட்ட கேட்காம மூலாதார சுவாதிஷ்டான சக்கரம் ஒன்றும் பண்ணாது. ஸோ 2 தளங்கள் இருக்கக்கூடியதான 2 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம் தான் ஆக்ஞா சக்கரம். இதுக்கு 2 ஃபேஸிங் உண்டு, 2 பாவங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு ஃபேஸுக்கு அதுக்கு எப்படின்னா அஷ்டதளங்களோட ரூபத்தில் இருக்கக்கூடியது. 2வது ஃபேஸிங் எது எப்படின்னா ஷோடச தளங்களோடு இருக்கக்கூடியது. அதாவது 8 ஃபேஸ் அண்ட் 16 ஃபேஸ் வடிவத்தில் தெரியப்படுகிறது. இது ஆக்ஞா சக்கரத்துக்கும் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களுக்கும் அபரிமிதமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஆக்ஞா சக்கரம் வந்து ஆக்ஞா சக்கரத்தில் நம்ம தியானம் பண்ணாலே மூலாதாரத்தோட தொடர்பு வந்து விடுறது, சுவாதிஷ்டானத்தோட தொடர்பு வந்து விடுறது அப்படிங்கிறதான சத்தியத்தை வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் உணர்ந்து சொல்லியிருக்கார். அதுதான் இருக்கிறதான மகாத்மியம். அப்படி ஆக்ஞா சக்கரம் ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்குள்ளதான காரணம் சிவசக்தி சேர்ந்தா போல் இருக்கிறதான சக்கரம் அது. அதில் வந்து எல்லா சக்கரங்களும், அனைத்து திரிகோணங்களும், ஆகிருதிகளும், ஸ்வரங்களும், வர்ணங்களும் ஆக்ஞா சக்கரத்தில் ஐக்கியானுசந்தானம் செய்வதனால அல்லது ஐக்கியானுசந்தானம் செஞ்சு தரிசனம் செய்யறதுனால ஆக்ஞா சக்கரம் சமய பூஜையில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ஷடாதாரங்களில் வந்து மூலாதாரம்லேருந்து விசுத்தி சக்கரம் வரைக்கும் இருக்கிறதான சக்கரங்களுக்கு பேரு சக்தி சக்கரைக்கியம் அப்படின்னு பேரு. அதாவது மூலாதாரத்திலிருந்து விசுத்தி சக்கரம் வரைக்கும் இருக்கிறதான இந்த 5 சக்கரங்களும் சக்தி சக்கரைக்கியம், சக்தி சக்கரங்கள் என்று பெயர். ஆக்ஞா சக்கரம் மட்டும், ஒரே ஒரு சக்கரம் மட்டும் சிவ சக்கரைக்கியம் என்றுதான பேர். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூலாதாரத்திலேருந்து விசுத்தி சக்கரம் வரைக்கக்கூடிய 5 சக்கரங்கள் சக்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம் வந்து சிவசக்கரம். அப்படி சிவனும் சக்தியும் ஒன்றாகிறது வந்து இந்த ஆக்ஞா சக்கரத்துக்குள்ளேயே. அதற்கு மேலாக தான் பிரம்மரந்திரம் வழியாக இந்த சதுர்தச துவாரம் வழியாக சிச்சந்திர மண்டலத்தில் சதாசிவனோட ஐக்கியமாகிறதான தத்துவத்தை நாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் கற்றுண்டோம். அடுத்த சப்ஜெக்ட் கிரந்தித்ரயம். இதான் 3 விதமான கிரந்திகள் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் படிச்சிருப்போமே. இந்த கிரந்தித்ரயம் வழியாக சிவசக்தி ஐக்கியத்தை வந்து ரியலைஸ் பண்றது, சாட்சாத்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை வந்து இந்த ஸ்லோகம் வழியாக எடுத்து சொல்றார். சுவாதிஷ்டானத்துக்கு மேல ருத்ர கிரந்தி இருக்கு, அநாகதா சக்கரத்துக்கு மேல விஷ்ணு கிரந்தி இருக்கு, ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல பிரம்ம கிரந்தி இருக்கு. எல்லாமே விருத்தாகார ரூபமானது, ரவுண்ட் சைஸ்ல. அதுல வந்து சிவசக்திகளை தரிசனம் பண்ணி நாம் அந்த திவ்ய தம்பதிகளை வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்றதான வித்யை தான் இந்த கிரந்தித்ரய வித்யை. அடுத்த டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிந்து நாதம் கலை. இந்த தத்துவங்களை தான் நம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். கிரந்தித்ரயத்தை கடந்து இந்த குண்டலினி சக்தி சகஸ்திரதல பத்மத்துக்கு போகிறது. அந்த சகஸ்திரதல பத்மத்தில் போகிறது எப்படி போகிறது அப்படின்னா தடில்லதா சமருச்சி சச்சக்ரோ பரிசம்ஸ்திதாயை நமஹா. தடில்லதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னல் கொடி போல இருக்கக்கூடியதான வேகத்தில், மின்னல் எப்படி தண்டர் போல்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ சக்தியாக இருக்கும் வானத்தில் பார்க்கறதுக்கு, அதுபோல அவசரம் சக்திக்கு சிவங்கிட்ட போகிறதுக்கு. அப்போ இந்த பிரம்மரந்தத்துலேருந்து சாதாரணமாக சிங்கிள் வே, அது டபுள் வே கிடையாது, ரொம்ப நெருங்கின பாதை. சுஷ்மனையினுடைய ஒன் ஆஃப் த லீனாக இருக்கக்கூடியதான பாதை அது. அது வழியாக மின்னல் கொடி மாதிரி பறந்தடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தேவி முயற்சி பண்ணுறான், குண்டலினி சக்தி முயற்சி பண்ணுறான். நம்மளுடைய ஆசாபாசங்கள் அது இதெல்லாம் என்ன பண்ணும், அது இழுக்க வழி, கீழே இருக்கிறதுக்கு வழியாக பண்ணும். கீழே இருக்கிறவ எத்தனை பேர், 1 2 பேர் இல்லவே, 5 சக்கரங்கள் இருக்கு. இருந்தால் கூட இந்த மூலாதாரத்தில் கிடைக்கிறதான சப்போர்ட்டு
இவென்ச்சுவலி சக்தி மனசால் நினச்சிட்டாளானா இந்த சாதகனுக்கு வந்து அந்த சாதனையை பூர்த்தி பண்ணி கொடுக்குறா. அதுதான் இருக்கிறதான விசேஷம். அப்படி கிரந்தத்ரயத்தை பேதிச்சு மேலே போனதுக்கு அப்புறமா சகஸ்ர பத்மத்தில் இருக்கிறதான 4 துவாரங்கள் இருக்கு. அந்த 4 துவாரங்கள் யாரெல்லாம் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். அதுக்கு மேலே தான் பலக ரூபத்தில் வந்து சதாசிவம் படுத்துட்டு இருக்கார் அல்லவா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அதுக்கு பேர் பூபுரத்ரயம்னு பேர். அந்த சதாசிவம் படுத்துட்டு இருக்கிறதா அந்த பலைக்கு அந்த மெத்தைக்கு பேர். இங்கே வந்து ஏகானாக இருக்கிற சதாசிவம் மட்டும்தான் இங்கே இருக்கார். வேறு யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்கவும் கிடையாது அந்த இடத்துல. இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, நாட் டைனாமிக். பராசக்தி தான் டைனாமிக், சலனம் இருக்கக்கூடியது. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய சதனத்துக்கு வந்து வீட்டுக்கு பராசக்தியை வந்து சாதகன் ரொம்ப கஷ்டப்பட்டு தவத்தியானாதி யோகாதிகள்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த சிவனோட சம்மேளனம் செய்ய வைக்கிறார், சங்கமம் செய்ய வைக்கிறார். அப்படி சக்திக்கு இவன் இந்த ஒரு உபகாரத்தை செஞ்சானா அந்த சக்தி இவனை கைவிட்டுருவா, மறந்துடுவா? ஒரு நாளைக்கு நடக்காது. அதனால சக்திக்கு சாதகர்கள்கிட்ட ரொம்ப பிரியம். சம்ஹிருதா சேஷபாஷண்ட சதாச்சார பிரவர்த்திகாயே மகாநிதிதா சஹஸ்ரநாமத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பாஷண்டர்கள் அல்லது சிஸ்டர்கள் இவர்களெல்லாம் பராசக்திக்கு அவ்வளோ தாத்பரியம், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. ஏன்னா அபூர்வமான ஒருத்தரால் மட்டும்தான் இந்த யோகத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அச்சீவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு கண்ண மூடி உட்காந்துட்டு மூலாதாரத்துக்கு மூச்சை எழுப்பி அம்மா பராசக்தி நீ சிவனோட போய் சேர்ந்து சகசிரத்தில் உட்காரு அப்படின்னு ஆசைப்பட்டா கூட போரும். ஒரு ஒரு டிகிரி ஆஃப் பெனிஃபிட் அவனுக்கு கிடைக்காம போயிடாது இந்த ஜென்மாவில். ஆகவே அந்த சிவனோடு சேர்ந்து இணைக்கக்கூடியதான சக்தியை அந்த இடத்துக்கு சகஸ்ரதல கமலம் என்றதான பெயர். இதுக்கு பைந்தவஸ்தானம் என்றதான பெயர் உண்டு. சிச்சந்திர மண்டலம் என்கிறதான பெயர் உண்டு. இங்குதான் பைந்தவ கலை இருக்கு. பைந்தவ கலை அப்படின்னா சிவனையும் சக்தியும் யோசிக்கக்கூடியதான அந்த கனெக்டிங் டிவைஸ் இருக்கே, அதுக்கு பேர் தான் பைந்தவ கலை. நமக்கெல்லாம் சாதா கலை. அந்த சிவனும் சக்தியை சேர்ந்தது பைந்தவ கலை. ஸோ அந்த இடத்துக்கு பைந்தவ கலை அப்படின்னு பேர். அங்கே சக்தி போய் சிவனோட ஐக்கியமாகறதுனால அது சிச்சந்திர மண்டலமாக, சித்து அப்படிங்கிறதான மண்டலம். சித்து அப்படின்னாலே அவேர்னஸ், போதம், அறிவு, வேதம் அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் உண்டு. அப்படி முக்கியமான 4 அனுசந்தானத்தில் நாதபிந்து துவயம், நாதபிந்து ஐக்கியம் அப்படிங்கிற பேரில் இது தெரியப்படுகிறது. ஏன்னா நாதம் என்பது வந்து தேவி, பிந்து என்பது வந்து சிவம். நாதமும் பிந்துவும் ஐக்கியமாகிறதுக்கு பேர் நாத பிந்து ஐக்கிய அப்படிங்கிறதான பிரதம அனுசந்தானம். இதுதான் முக்கியமான அனுசந்தானத்தில் ஒன்று. 2வது அனுசந்தானம் என்ன அப்படின்னா சகஸ்ரதல கமலத்தை ஸ்ரீசக்கர பைந்தவஸ்தானத்தோட சகஸ்ரதல கமல மத்திய சந்திர மண்டலத்தை வந்து சதுரஸ்ரயத்தோட கூட்டி இணைப்பதற்கு பேரு. புரிஞ்சுதோ? பெரிய சென்டென்சஸ் இல்லவா? இப்போ குண்டலி சக்தியை சகஸ்ரதல பத்மத்தில் போயிடுத்து, சகஸ்ரதல பத்மத்தில் சேர்ந்து கொடுத்து வச்சுக்கோறேன். அங்க ஒரு சந்திர மண்டல மத்தியஸ்தம் இருக்கு. அதுதான் சிச்சந்திர மண்டலம்னு பேரு. அந்த சந்திர மண்டல மத்தியத்தில் இந்த குண்டலி சக்தி போடுறது. பிளஸ் சகஸ்ரதல கமல மத்திய சந்திர மண்டலம். ஒன்று வந்து சந்திர மண்டலம், இன்னொன்று மத்திய மண்டலம், அதாவது அவுட்டர் பிளஸ் இன்னர் போத். இது ரெண்டையும் சதுரஸ்ரத்தோட, சதுரஸ்ரம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிறதான 4 தூண்களாக இருக்கா அல்லவா? அதாவது இந்த சக்தி சேராமான பிரேதங்களாகிறா. அந்த சதுரஸ்ரத்தோட கூட்டி இணைக்கிறதான கிரியைக்கு பேரு தான் 2வது அனுசந்தானம். 3வது அனுசந்தானம் என்ன அப்படின்னா பிந்துவையும் அதுபோலவே சந்திர மண்டல மத்தியகத பிந்துவையும். இப்போ பிந்து அப்படின்னா சிவனை தெரிஞ்சுட்டோம், நாதம் சக்தின்னு தெரிஞ்சுட்டோம். அப்படி பிந்துவையும் சந்திரமண்டல பிந்துவையும் சிவசக்தி ஐக்கியம் செய்யறது எங்க? சதுரஸ்ர மத்தியகத பிந்துவில். அதாவது சக்தி சிவன்ல ஐக்கியமாகிறது இன் அதர் வேர்ட்ஸ். அப்ப சிவசக்தி ஐக்கிய சாதாக்கிய கலை அப்படிங்கிறதான அனுபவத்தை அடைவதுதான் இந்த 3வது அனுசந்தானம். அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நாதம் பிந்து கலா இவங்களை வந்து 5 விதமாக பந்தனம் செய்யப்படுகிறது. நாதம் பிந்து கலாங்கிறது வந்துட்டு 5 விதத்துல பந்திக்கப்படுறது உள்ள சிச்சந்திர மண்டலத்துக்குள்ள. காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், இது வெரி சிம்பிள். எப்படின்னா அந்த 5 விதம் எப்படின்னா நாதம் பிளஸ் பிந்து, இது ஜெனரல் ஃபார்முலா. பிந்து பிளஸ் கலை, 3வது கலை பிளஸ் நாதம், 4வது கலை பிளஸ் பிந்து, 5வது நாதம் பிளஸ் கலை. இதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக பந்திக்கப்படுகிறார்கள். இப்போ பெரிய கம்பார்ட்மெண்ட், சின்ன கம்பார்ட்மெண்ட், ஒரு ட்ரெயின் இருக்கு வச்சுக்கோங்களேன், 20 போகி இருக்கு.
ஒரு போகி வந்து 2000 மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பா, இன்னொன்று வந்து 2018, இன்னொன்று வந்துட்டு 2062 வச்சுக்கோங்களேன். அப்படி மெஷர்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஆனால் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் குரூப் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட் மெனி அதர் ரீசன்ஸோட ஒரு ப்ளஸ் மைனஸஸ் எல்லாம் இருக்குமல்ல. அது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அது அதனோட பலன பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும். அதுபோல தான் இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இஸ் நாட் வே டு எக்ஸ்பிளைன் சம்திங் இஸ் வெரி டீப் சப்ஜெக்ட். டீப் சப்ஜெக்ட் சொன்னால் பாதி பேர் தூங்கி போயிடுவா. ஸோ இந்த நாதம் பிந்து, பிந்து கலை, கலை நாதம், கலை பிந்து, நாதம் கலை, இந்த காம்பினேஷன் இதுதான் 3வது அனுசந்தானம். 4வது அனுசந்தானம் என்பது வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து ஸ்ரீவித்யா மந்திரத்தோட ஐக்கியானுசந்தானம் செய்கிறது. இதுதான் 4வது அனுசந்தானம். இப்படி 4 விதமாக இருக்கிறதான அனுசந்தானங்களை வந்து ஷட்வைத்யக்ய சந்தானம், அதாவது நாதரூபமான ஜெகதம்பியான பரமேஸ்வரி வந்து சதாசிவனோட ஐக்கியமாகிறதான மார்க்கங்களை தெரிஞ்சுக்கிற, புரிஞ்சுக்கிற, அனுபவப்படக்கூடியதான சாதனா மார்க்கத்தை தான் இங்க முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த பரம்பரையில பார்க்குற நேரத்தில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது நாதம். நாதத்தினுடைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். என்ன வாக்கு நாதம் அப்படின்னு. அதுதான் பரா, பசந்தி, மத்தியமா, வைகிரி அப்படிங்கிறதான 4 பேர்ல நாதம் தெரியப்படுகிறது அல்லவா. இனிமே பரா என்பது என்ன, பசந்தி என்பது என்ன, மத்தியமா என்பது என்ன, வைகிரி என்பது என்ன, அப்படி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வேணமானா. பட் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். புரியுறதா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நாம் தெரிஞ்சுக்கணும். பரா அப்படின்னா திரிகோணாத்மிகம், திரிகோணமாக இருக்கிறதான எல்லாம், அந்த திரிகோணத்தினுடைய ஆத்மா என்னவோ அதுதான் பரா. பரா வந்து ரொம்ப ரகசியமும் அதி சூக்ஷ்மமானதும். ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை வியாக்கியானம் பண்ணி விடலாம் டு சம் எக்ஸ்டென்ட். பறைய வியாக்கியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து பஷ்யந்தி. அதாவது பராவை வந்து திரிகோணாத்மகமாக நாம் சங்கல்பம் செஞ்சுக்கணும் தியான யோகத்தில். அப்படி எடுத்துட்டா பொருட்கள். பஷ்யந்தியை வந்து அஷ்டகோணங்களில், மத்தியமாவை வந்து துவாதச ரூபிணியாகவும், வைகிரியை வந்து சதுர்தசா ரூபிணியாகவும் நாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த உபாசனை வந்து ஸ்ரீசக்கர பூஜை செய்யறதுக்கு சமமாகும். காரணம் என்னன்னா, அஷ்டகோணம், துவாதச கோணம், சதுர்தச கோணம், ஷோடச கோணம், திரிகோணம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஸ்ரீசக்கரத்தில். அப்படி ஸ்ரீசக்கரங்களில் வந்து இருக்கிறதான இந்த சத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதான மார்க்கத்துக்கு பேர் தான் இந்த உபாசனையில் பகவத்பாதர் சொல்லிக் கொடுக்குறார். நாதம் அப்படின்னா சப்த வாக்கியம்னு அப்படி பேர். ஒவ்வொரு நாதத்துக்கும் நாதம் தான் ஜெனரலாக எனக்கு தெரியுமே, சவுண்ட், அதுதான் முக்கியம். அடுத்தது பிந்து. பிந்து என்பது ஷடாதார சக்கரங்களுக்கு பேர் தான் பிந்து. ஏன்னா ஷடாதாரங்கள் எல்லாமே வந்து பிந்து சுரூபமானது. மொத்தம் ஷடாதாரத்தில் எதாவது மச்சத்தை எவ்வளோ இருக்குது? 50 பிந்துக்கள் வருது. அது 50 அக்ஷரங்கள் வருது. அகாரத்தை ஆரம்பித்து ஷா வரைக்கும், அ ஆ இ ஈ உ ஊல இருக்குல்ல, அந்த மாதிரி அக்ஷரங்கள் வடிவமாக. கலை என்பது வந்து பஞ்சாசத் வர்ணங்களாக தெரியப்படுகிறது. மொத்தம் கலைகள் 360 இருக்கு. ஆனால் மனித ஜென்மாவில் நமக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சதான அறிவில் இந்த 50 கலையே மோர் தேன் சஃபிஷியன்ட். இந்த 50 கலையை தான் இப்போ நம்மளுடைய இந்த உடம்பு சிவசக்தியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுதான் என்னுடைய அர்த்தம். இந்த பஞ்சாசத் வர்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ணியிருக்கா. எப்படி வந்திருக்கு? சந்திர மண்டலத்துக்கு 16 சுரங்கள், சூரிய மண்டலத்துக்கு 25 சுரங்கள், அக்னி மண்டலத்துக்கு வந்து 7 சுரங்கள், அப்படி மொத்தம் 48 சுரங்கள் ஆகிட்டது. அடுத்ததாக 2 அக்ஷரங்களுக்கு கூடியதான ஹாக்ஷா அப்படிங்கிறதான ஆக்ஞா சக்கரம். அப்படி அதையும் சேர்த்தாச்சுன்னா 48 + 2 அப்படி 50 ஸ்வரங்களாக மாறப்படுகிறது. 50 ஸ்வரங்கள் வழியாக தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது. எந்த பாஷையானாலும், எந்த வியாக்கியானமானாலும், எந்த பேச்சுவார்த்தைகளானாலும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபால் அண்டர் தீஸ் 50 லெட்டர்ஸ். இந்த 50 சிலபல்ஸ் வழியாகத்தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் உலகத்தில். அந்த 50 லெட்டர்ஸை வந்து நாம் வந்து திவ்யமாக ஸ்பிரிச்சுவல் மார்க்கம் வழியாக யூஸ் பண்ணுறது வந்து ஆத்ம சாதனையாகும். அதை வந்து சாதா வாழ்க்கைக்கு மெட்டீரியல் சயின்ஸில் யூஸ் பண்ணுற நேரத்தில் வைத்து பழப்புக்குள்ள மார்க்கமாகும். அதுதான் பகவத்பாதர் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் அப்படின்னு சொன்னார். சில பேருக்கு பேச்சு தொழில் சம்பளம் கிடைக்கும், சில பேர் வந்து ஆசிரியர் சம்பளம் கிடைக்கும், சில பேர் இன்ஸ்ட்ரக்டர் சம்பளம் கிடைக்கும். அதெல்லாம் வயத்துறப்பலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்மீக வடிவம் ஒன்று உண்டு. ஸோ அந்தர்முகமாக இருக்கிறதெல்லாம் ஆன்மீக வடிவம், பகிர்முகமாக இருக்கிறதெல்லாம் வந்து பௌதிக வடிவம். இதுதான் என்னுடைய மகத்துவம். ஸோ
என்னதுதான் கலா நாத ஐக்கியம் அப்படின்னா என்னங்கிறத வியாக்கியானத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது கலைகளுக்கு எல்லாத்துக்குமே நித்திய ஆத்மத்துவம் உண்டு. கலைகள் ஒரு நாளைக்கும் நாசமாகாது. எல்லாருக்கும் தெரியுமே ஆத்மாவுக்கு நாசம் கிடையாது அப்படின்னு. சரீரத்துக்கு தான் நாசம் ஏற்படுகிறது. ஸோ ஜீவன் அல்லது ஆத்ம தத்துவம் அல்லது மனசு அல்லது அறிவு, இதுக்கு பேர் தான் கலை. அப்போ கலைகளுக்கு நித்தியாத்மத்துவம், அந்த நித்தியாத்மத்துக்கு கலாத்மகத்துவம், கலைகளுக்கு மூல மந்திரகத பஞ்சதசாட்சரி ஆத்மகத்துவம், பஞ்சதசாட்சரி அக்ஷரங்களை திரிகண்டத்திலையும், திரிகண்டங்களை சோம சூரிய அக்னி மண்டலங்களோட அல்லது சோம சூரிய அக்னி தத்துவங்களோட கிரந்தத்ரயம்ங்கிறதான பேர்ல தெரியப்படுற கிரந்தத்ரயங்களோடையும், கிரந்தத்ரயத்தை மந்திரகத ஹ்ரீங்கார தத்துவத்தோடையும், ஹ்ரீங்கார தத்துவத்தை புவனேஸ்வரி மந்திரத்திலையும், புவனேஸ்வரி மந்திரத்தை மூல மந்திர மார்க்க தத்துவத்திலையும், மூல மந்திரத்தை ஸ்ரீசக்கரத்தோடையும் ஐக்கியம் செய்யறதுக்கு பேரு தான் இந்த கலாநாத ஐக்கியம். கலையும் நாதவும் சேர்ந்து வர்த்திக்கக்கூடிய, ரெண்டும் சேர்ந்து செயல்படக்கூடியதான தத்துவத்துக்கு பேரு. இப்படி ஸ்ரீசக்கரத்துக்கு மூலாதார பத்மத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆத்மா சக்கரம் வரைக்கும் இருக்கிறதான ஷடாதாரங்களோடையும், கிரந்தித்ரயத்தோடையும், சகசிர கமல கர்ணிகையோடையும், அதே போலவே ததாத்மத்துவம் அப்படிங்கிறதான ஒண்ணுக்கொண்ணு இணைப்பாக இருக்கிறதான தத்துவத்தை உணர்த்தக்கூடியதான ரகசியம் தெரிந்து கொள்வதற்கு பேரு தான் கலாநாதைக்கியம் அப்படிங்கிற தத்துவம். அடுத்தது பிந்து. பிந்து எப்படி ஒர்க் பண்றது, பிந்துவினுடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறதான தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக பிந்து. பிந்து என்றால் ஷடாதார சக்கரங்களே தான் பிந்து. ஏன்னா ஷடாதார சக்கரத்துல பூர்ணமாகவே பிந்துக்கள் தான். 50 பிந்துக்கள் சேர்ந்தது திரிகோணாகிருதிகள்ல ஷடாதார சக்கரம் பூராவும் மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரை ரொம்ப இருக்கு பூர்ணமாகவே. பிந்து என்பது பரமேஸ்வரனுடைய பஞ்சேஸ்வர கிருத்தியங்களை செய்வதற்குள்ளதான ஒரு அற்புதமான சக்தி, ஒரு பெரிய சக்தி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம், இதுதான் பஞ்சேஸ்வர கிருத்தியம். பரமசிவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பெஷல் சக்தி. அது எப்பவுமே ஏகத்துவமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு துவைத பாவமே கிடையாது. பராசக்தி அந்த பிந்துவில் ஐக்கியமானா சக்தியும் சிவனும் ஒன்றாகி விடுவார்கள். அப்பவும் ஒண்ணுதான். யாராலையும் அதை வேறுபடுத்தவே முடியும் செய்யாது. இந்த பிந்து என்பது ஷடாதாரங்கள் பூர்ணமாகவும் இருக்கு. ஷடாதாரங்கள் இருக்கக்கூடியதான எல்லா திரிகோண சக்கரங்கள்லையும் அது நிரந்தரமாக சஞ்சாரம் செய்கிறது இருந்தா கூட அதனுடைய வாசஸ்தானம் என்பது அதனுடைய ஹெட் ஆபீஸ் சகஸ்திரதள கமலத்துல சதுத்வார சந்திரகத மத்தியமாக சிச்சந்திர மண்டலத்துல இந்த பிந்து வாசம் செய்கிறது. ஸ்ரீசக்கரத்துல முக்கியமாக 43 சக்கரங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். அதுல நடுவே இருக்கக்கூடியதான 9 சக்கரங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். அந்த 9 சக்கரம் எப்படி இருக்குன்னா, 5 சக்கரங்கள் பராசக்தியுடையது, அதாவது சக்தி திரிகோணங்கள். 4 திரிகோணங்கள் என்பது சிவனுடையது. அப்படி முக்கியமான 9 திரிகோண சக்கரங்கள் உள்ள இருக்கு. இது என்ன முன்னாடி படிச்சிருக்கோம். இதனுடைய மத்திய பாகத்தில் தான், அந்த சென்டர் பாயிண்ட்ல பிந்து ரூபமாக பிந்துஸ்தானத்தில் தான் காமேஸ்வரன் காமேஸ்வரியாகவும், பைரவன் பைரவிங்கிறதான பெயர்லையும், சதாசிவன் பராசக்திங்கிறதான பெயர்லையும் நிச்சிந்தமாக சிவம் வாசம் செய்கிறது. இங்க சிவம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மூமெண்ட் இல்லாத நிலை. இந்த ரகசியத்தை சாதகன் தியானம் வழியாக தெரிந்து கொள்கிறார். இந்த இடத்துல பிந்துவும் நாதுவும் ஒன்றாக சேர்ந்து விடுகிறது. இதுதான் சமயமத ரகசிய சித்தாந்தம் அப்படிங்கிறதான பேரில் ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதான இந்த நிலை, இந்த சங்கமம் அல்லது இந்த சம்மேளனம் அப்படிங்கிறதான தத்துவம், அதுதான் நாதவும் பிந்துவும் சேர்ந்து இருக்கக்கூடியதான நிலை. நாதவும் பிந்துவும் சேர்ந்து கலாதீதமாக இருக்கு என்கிறதான சத்தியத்தை ஒரு சாதகன் உணர்ந்து கொள்கிறார். இந்த பிந்துவை 10 விதமாக பிரிச்சிருக்கா. இந்த பிந்துக்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த 10 விதமான பிந்துக்கள். எப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அல்லவா? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்.
அதுல வந்து சிருஷ்டி முதல்ல ஆரம்பமாகிறது. இந்த சிருஷ்டி என்பது வந்து ஜெகத்தை உற்பத்திக்கிறதுக்காக, ஜெகத்தை உருவாக்குவதற்காகத்தான் மூலாதார பத்மம் என்கிறதான பத்மத்துல இறைவனுடைய சொத்தாக 4 சொத்துக்களை வச்சிருக்கார். 4 பிந்து ரூபத்தில் வச்சிருக்க சொத்துக்களை வச்சிருக்கார். அது எது அப்படின்னு கேட்டா மனசு, புத்தம், சித்தம், அகங்காரம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4ம் இறைவனுடைய ப்ராடக்ட். இங்க அகங்காரம் என்பது வந்து நான் என்கிறதான அவேர்னஸ், நம்மளுடைய அறிவு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இது 4ம் இறைவனுடைய சொத்து. ஆக்சுவலி நம்மளுடைய சொத்து கிடையாது, நம்மளுடைய உடம்பை சேர்ந்த சொத்தும் கிடையாது. உடம்புக்குள்ளது பூர வைக்கிறார் பகவான் இந்த தத்துவத்தை. ஆகவே இந்த 4 சக்திகளும் வந்து சிருஷ்டிக்கு உதவுகிறது. சிருஷ்டியை செய்ய வேண்டுமானால் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் 4ம் தேவை. ஆகவே இதை வந்து சதுர்பிந்துவாத்மகம் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரம். எல்லாருக்கும் தெரியும் 6 தளங்கள் இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து சம்ஹார பிந்துக்கள் அப்படின்னு பேர். இருக்கு சம்ஹார பிந்துக்கள்ங்கிறதான பேர்ல சுவாதிஷ்டான சக்கரத்துல இந்த பிந்து வாசம் செய்கிறது. அப்படி ஷட் பிந்துவாத்மகள் அப்படிங்கிறதான பேர்ல, ஷட் அப்படின்னா 6 எல்லாருக்கும் தெரியும். அந்த பிந்து ஆத்மம், பிந்து தத்துவம் அப்படின்னு அர்த்தம். அது யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா காமம், குரோதம், லோபம், அகம், மோதம், மாத்சரியம். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம்ங்கிறதான 6 சம்ஹார பிந்துக்கள். இது நம்மளுடைய சொத்து. இது இறைவன் கொடுத்தது கிடையாது. ஆனா இறைவன் தான் இதை உருவாக்கி வச்சிருக்கார். ஆனா நம்ம அது வந்து கடன் எடுத்தப்போ பிறந்ததுமே இதெல்லாம் வந்துடும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 சம்ஹார பிந்துக்கள்னு பேரு. அப்போ சிருஷ்டி ஆச்சு. சிருஷ்டிக்கு 4, சம்ஹாரத்துக்கு 6. அப்ப இந்த 6 நாள்ல ஒரு மனிதன் அழியறதுக்கும் காரணம், ஒரு மனிதனுடைய உடம்பு வந்து வயசாகிறதுக்கும் காரணம் இதுதான், நோய் வாய்ப்படுறதுக்கும் காரணம் இதுதான், இறந்து போகிறதுக்கும் இதுதான் காரணமாகும். அதனால இதுக்கு சம்ஹார பிந்து அப்படின்னு பேரு. எல்லாருக்குமே தெரியுமே அந்த விஷயம். காமக்ரோதம், மோகம், மதம், ஆச்சரியத்துக்காகத்தானே மனிதன் இவ்வளவு அடிச்சுக்கிறார். ஒவ்வொரு ராஜ்யங்கள் தமிழ் அடிச்சுக்கிறது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறா. எல்லாம் இதுக்காகத்தான். அப்ப இதனால்தான் அழிவு ஏற்படுகிறது அப்படின்னு சத்தியத்தை ஒரு சாதகன் புரிந்து கொள்ள முடிகிறது. இனிமே நடுவே இருக்கிறதான பாகம் அதுதான் ஸ்திதி, பராமரிப்பு. ஒரு ஜீவன் பிறந்து ஒரு சரீரம் வழியாக பிறந்துடுது அப்படின்னா மரண நிச்சயம். பிறந்ததுனால வாழறதான ஒரு நிலை இருக்கு. அதுதான் ஹை பேண்ட். அதான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. பிறக்கிறது வந்து செகண்ட்ஸ்ல பிறந்துடும். இல்லை 278 நாள் கர்ப்பவாசத்தை சேர்த்து வச்சுக்கோ, பரவாயில்லை. ஆனா பிறவி அப்படிங்கிறது வந்து வெளியே வரதுக்கு அப்புறமா தான் ஆரம்பமாகிறது. ஸோ அதோட தூந்துடுது. பிறந்ததுக்கு அப்புறம் வாழறது வந்து 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாகணும். இறந்து போகிறதும் ப்ராபபிளி ஒரு 5 நாள் 10 நாள் பணம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெண்டிலேட்டர் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது போயிடும். ஸோ மரணம்ங்கிறது வந்து சம்ஹாரம்ங்கிறது வந்து குயிக்காக நடந்து போயிடுறது. ஆனால் இந்த வாழ்வுங்கிறதான ஸ்திதி இருக்கே, இது ரொம்ப, அதனால பார்த்தேன்னா சிருஷ்டி செய்யக்கூடியதான தெய்வீக சக்தி உட்கார்ந்து கொண்டிருக்கு, சம்ஹாரம் செய்யக்கூடியதான சக்தி உட்கார்ந்துருக்கு, அமர்ந்திருக்கு. ஸ்திதி அப்படிங்கிறதான தெய்வீக சக்தி படுத்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணுக்குமே அனந்த சயனமாக படுத்துட்டு இருக்கார். அதாவது நீண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ரெண்டும் வெர்டிக்கல் அப்படின்னா இது ஹொரிசாண்டல். அப்ப நாமம் போட்டா மாதிரி இந்த யூ ஷேப்ல இல்லைன்னா அந்த வி ஷேப்ல நாமம் போட்டுக்கிறோமே, வைஷ்ணவால போட்டுக்கிறாளே, திருமஞ்சிட்டுக்கிறாளே, அதுபோல அந்த சிருஷ்டிங்கிறதும் சம்ஹாரங்கிறதும் டக்குன்னு முடிஞ்சு விடுவோம். ஆனா இந்த ஸ்திதிங்கிறதான அந்த லெங்தி போர்ஷன் இருக்கு பாருங்க, இதுக்கு 40 பிந்துக்கள். அது எங்கிருந்து ஆரம்பம்? மூலாதார பத்மத்திலிருந்து ஆட்னா சக்கரம் வரைக்கும் இருக்கிறதான 40 பிந்துக்கள். மூலாதாரம் 10, சாரி மணிபூரக சக்கரம் 10, அநாகதா என்பது வந்து 12, விசுத்தி 16, அப்புறமா வந்து ஆட்னை 2. இதுக்கு ஸ்திதி செய்யக்கூடியதான, அதாவது பராமரிப்புக்கு தேவையான பிந்துக்கள் இது உள்ள இருக்கு. இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து மூப்படைந்து இறந்து போகிறார். இந்த முக்திக்கு அல்லது மோட்சத்துக்கு, சரீரத்துக்கு முக்தியும் ஆத்மாவுக்கு மோட்சமும், இதுக்கு வழிகாட்டி கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஷடாதார ஐக்கியம். இந்த 6 சக்கரங்கள் வழியாக ஒரு சாதகன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இது வழியாக இடா பிங்களா சுஷ்மனா என்கிற நாடிக்கு நடு வழியாக, அந்த சுஷ்மனா நாடி வழியாக குண்டலினி சக்தி மேலே எழுப்பி கொண்டு போய் சிச்சந்திர மண்டலம் என்கிறதான சகசிரபத்மத்தை கொண்டு சேர்க்கிறது தான் யதார்த்தமான மோட்சம். அல்லது இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு கிடைக்கக்கூடியதான முக்தி. அதன் பிறகுதான் மோட்சம் கிடைக்க போகுது. உயிரோடு இருக்கிறதே மோட்சம் கிடைக்காது. உயிரோடு இருக்கிறது முக்தி கிடைக்கும், விதேக முக்தி கிடைக்கும். அதுதான் நிர்விகல்ப சமாதி. மோட்சம் என்பது வந்து இறைவனால மட்டுமே கொடுக்கப்படக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம்.
அப்படி ஆத்மா அப்படிங்கிறதான முதல்ல மனோ தத்துவத்தை ஆரம்பிச்சாலும் ஆத்மா சக்கரத்துல வந்து மனோ தத்துவம், அப்புறம் விசுத்தி சக்கரத்துல வந்து ஆகாய தத்துவம் ஆரம்பிக்கிறது. நாம் லலிதாசாசனம் ஜபிக்கிறதே பார்க்கலாமே யோகினி ஞாசத்துல. விசுத்தி சக்கரலி ஆரக்த வர்ணாதலோச்சனா கட்பாங்காதி பிரகரணாவத நெய்க சம்பந்தாயன் அப்படி போகும். அப்போ ஆகாய தத்துவத்துல இந்த வாயு, அதன் பிறகு அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படிங்கிறதான இந்த பஞ்ச பூதங்கள் உற்பத்தி ஆகிறது. இதெல்லாம் தத்துவம் தத்துவம் அப்படிங்கிறதான பேரு தான் சொல்லப்படும் நம்ம இந்த சாஸ்திரத்துல. ஒரு சாதகன் வந்து இந்த ஷடாதாரத்துல வந்து என்னென்ன அனுபவிக்கிறா அப்படின்னா ஆகாய தத்துவத்தை, முதல்ல மன தத்துவத்தை, அப்புறம் ஆகாய தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், அக்னி தத்துவம், ஜல தத்துவம், பிருத்திவி தத்துவம் அப்படிங்கிறதான இந்த பஞ்ச தத்துவங்களையும் ஆறாவதான மன தத்துவத்தையும் தெரிஞ்சு கொள்கிறார். பிறந்து வளர்ந்து அறிவை ஊட்டி அந்த அறிவை சம்பாதிச்சு அதன் பிறகு அந்த ஆத்மா வந்து அந்த ஜீவாத்மா இருக்க உடம்புக்குள்ள அது சேர்ந்து மடியறது. அந்த ஜீவாத்மா சரீரத்தை விடுற நேரத்துல அதுக்கு சம்ஹாரம்ங்கிறது ஏற்படுறது. இப்ப அதுக்கு முன்னாடியே பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வளர்ற நேரத்திலே வந்து இந்த பிரபஞ்சத்திற்கான எல்லா ரகசியங்களையும் இறைவன் வேதம் வழியாக சொல்லி வைத்திருக்கார். அதையெல்லாம் நம்ம சாதன வழியாக உணர்ந்து நம்மளுடைய ஜீவாத்மாவை ஸ்புடம் பண்ண வேண்டும். ஸ்புடம் அப்படின்னா சுத்தி வருத்துறது. ஆத்மாவுக்கு ஜெனரலா சுத்தி தான் எப்பவுமே. ஆனால் சரீர பந்தம் ஏற்பட்டதுனால காமக்ரோத லோப மதம் மாசத்தின் வழியாக பிறந்ததுனால இல்லை அது காரணமாக பிறந்ததுனாலையும் அதுக்கு வந்து பிளெமிஷ் ஏற்படுறது, ஒரு மாசு, ஒரு அழுக்கு தீட்டு ஏற்படுறது. அந்த தீட்டை எல்லாம் வந்து நான் வந்து பக்தி மார்க்கம் வழியாகவும் ஞான மார்க்கம் வழியாகவும் அதை வந்து கிளீன் பண்ணி, அதுதான் ஸ்புடம் பண்றது அப்படின்னு பேரு. அதை கிளீன் பண்ணி கடைசியில அந்த சுத்தமான ஆத்மாவுக்கு பராசக்தி மோட்சம் என்பதை கொடுக்கிறாள். இது பராசக்தி தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டிருக்காள் தேவி. பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் அவங்களோட கூடவே இருந்து சவ்யாப சவ்யமார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரிணிய மகாமில்ல சுஸ்நாமத்துல இருவரமாக இருந்து நம்மளை வந்து இந்த ஆத்மாவை எப்படியாவதும் கரையேற்றி விடணும் அப்படிங்கிறதான ஒரு நல்ல தாயும் தந்தையும் அப்படிதான் ஒரு குழந்தைக்கு பின்னாடி நடந்து ரெண்டு பக்கமாக இருந்து அவங்க அந்த குழந்தைய ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியே பராசக்தி இங்க வந்து ஆன்மீக வழி, அது வந்து பௌதிக வழி தாய் தந்தைகள். இங்க பராசக்தி என்பவள் வந்து ஆன்மீக வழியாக தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு தேவி இந்த பக்தனை காப்பாற்றி வருகிறார். அப்பேற்பட்டதான அந்த பரதேவதைய கௌள மார்க்கத்துல சொல்லியிருக்கக்கூடியதான சமய மார்க்கம் வழியாக, இதான் சமயாச்சாரம் வழியாக ஆராதனை பண்ணி உபாசனை செய்யக்கூடியதான அந்த பக்த சிரோமணியை வந்து பராசக்தி தன்னுடைய சொந்தம் குழந்தையாக பாவனை செய்திருக்கிறாள். பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறதான மகா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகா பாலா திரிபுர சுந்தரி எப்படி தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டிருக்காளோ அதுபோலவே சாதகரை செய்யக்கூடியதான ஒவ்வொரு பக்தர்களையும் அம்பாள் தன்னுடைய மடியில உட்காத்தி வைத்து உபதேசத்தை செய்து அந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியமான மோட்சபுரத்தை கொடுக்கிறாள் தேவி அப்படின்னு பேரு. அப்படி இந்த பிரம்மாண்டம் முழுவதுமே பராசக்தியினுடைய சொரூபம் தான், சக்தியினுடைய வித்தியஸ்தமான பாவங்கள் தான் இந்த பிரம்மாண்டத்திற்கு எல்லாமே. ஆனா எல்லா தத்துவங்களிலையும் பலவிதமான தத்துவங்கள் இன்வால்வ் ஆயிருக்கும். அதுல ஒண்ணுதான் சம்திங் கால்ட் காட் எலிமெண்ட். நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து காட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதான இந்த டிவைன் சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படி ஸ்ரீசக்கரம் சிவசக்தியாத்மகமா அப்படின்னு ஒரு சாதகர் ஒரு குருவிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீசக்கரம் தான் சிவசக்தியாத்மகம், சிவசக்தி ஸ்வரூபம், சிவசக்தி வாச மந்திரம், அவருடைய வீடு. சிவனும் சக்தியும் வாசம் செய்யக்கூடியதான வீடு எது கேட்டால் ஸ்ரீசக்கரம். அதுபோலவே இந்த பிரபஞ்சம் பூராவுமே சிவசக்தியாத்மகவும் சிவசக்தி பரிணாமம் கூட. அது ஒரு ஸ்லோகத்தம் படிச்சோமே, சிவனுடைய பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து அண்ட சராச்சரங்களும். அப்படி சிவசக்தி மந்திரமாக சிவசக்தியுடைய வீடாக ஸ்ரீசக்கராத்மகமாக ஸ்ரீசக்கர ஸ்வரூபத்தில் இருக்காள் அப்படிங்கிறதான தத்துவத்தை வந்து ஒரு பக்தன் புரிந்து கொள்வதற்கு பேரு தான் ஐக்கியானுசந்தானம். இதைத்தான் சமய பூஜாங்கிறதான பேரில் வர்ணித்து கொடுத்தார். இந்த சமய மத பூஜையை வந்து வர்ணித்து தீர்க்க முடியாது, இருந்தாலும் ஒரு லிமிட்டட் டைமுக்குள்ள ஒரு விதமாக நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு உத்தமனான தீட்சிதன் கிட்ட இருந்து தீட்சிதனான குருவாக இருக்கணும், அதாவது அந்த குருவுக்கு தீட்சை கிடைச்சிருக்கணும். அப்படி உத்தமனான ஒரு தீட்சிதனான குரு கிட்ட அவருடைய அனுகிரகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய கட்டுப்பாடுல அவர் சொல்லக்கூடியதான உபதேசத்தைப்படி துரியாவஸ்தையில அனுஷ்டானம் செய்ய வேண்டியதான ரகசிய உபாசனை தான் இந்த சமயாச்சார பூஜை.
துரியா அப்படிங்கிறது வந்து ஒரு அவஸ்தை, ஒரு ஸ்டேட். ஜாகிர, சொப்னா, சுஷுப்தி, துரியா, துரியாதீதா அப்படிங்கிறதான 5 அவஸ்தைகள் இருக்கிறது. அதுல சுஷுப்தியை கடந்து இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சத்தையும் தன்னையும் மறந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலைதான் சிச்சக்தியை மாத்திரம் மனசுல வைத்துக்கொண்டு சிச்சக்தி மட்டும்தான் இருக்காள் அப்படிங்கிறதான ஒரு சின்ன போதையில எல்லாத்தையும் மறந்து ஒரு உபாசகன் உபாசனை செய்வானானால் அந்த அவஸ்தைக்கு பேருதான் துரியம். இந்த அவஸ்தையில சாதகனுடைய மனசு, அதாவது மனத்தத்துவம் ஆத்மா சக்கரத்துக்கு மேலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும். ஆத்மா சக்கரத்துக்கு கீழேயே இறங்காது. ஆத்மா சக்கரத்துக்கு கீழ்தானே இந்த பிரபஞ்சம். பிகாஸ் ஆகாசத்திலேருந்து ஆரம்பம். ஆத்மா சக்கரம் மனத்தத்துவம். அப்ப அதுக்கு கீழே தான் விசுத்தி சக்கரத்திலேருந்து ஆகாசம் ஆரம்பமாகிறது. ஆகாசத்துக்குள்ளதானே இந்த பூமியும் பிரபஞ்சங்களும் எல்லாம் இருக்கு. பஞ்சபூதங்களும் பஞ்சதன்மாத்திரங்களும் சர்வம் அதுக்குள்ளதான் அடக்கமா இருக்கு. இந்த நிலையை விட்ட நிலை, இதெல்லாம் மேல்பட்டதான ஒரு, அதாவது துரியா அப்படிங்கிறது அவ்வளோ வசந்த ஒரு நிலை. அதுக்கு மேல இருக்கிற நிலை இருக்கிறது தான் துரியாதீதமான ஒரு நிலை. அந்த இடத்துல ஒரு சாதா மனசு கிடையாது. பராசக்தி இந்த மனசை கன்வெர்ட் பண்றா. ஒரு டிவைன் பவர் உள்ளதான ஒரு மனசாக்குறா தேவி. இந்த நிலையில இந்த மனசுக்கு வந்து அதி ரகசியங்களை எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியதான ஒரு தகுதி இருக்கிறதான மனசாக்குறா. அது ஒரு விசேஷ மனசு. இப்ப சரீரமே வந்து சுக சரீரம், துக்க சரீரம், சேதனா சரீரம், व्यसन शरीर நிறைய உடம்புகள் இருக்கு. அதுபோல மனசுலயும் நல்ல மனசு, கெட்ட மனசு, நல்லதும் கெட்டதும் கலந்த மனசு, விசாலமான மனசு, இப்படி பலவிதமான மனசுகள் இருக்கு அல்லவா? இப்போ இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு தத்துவம், பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறதான சாதா மனசு கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த உலகத்தையோ அந்த பிரம்மாண்டத்தையோ அந்த புவனத்தையோ எல்லாம் தரிசிக்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. அதனால சக்தி என்ன பண்றான்னா நம்மளுடைய இந்த நார்மல் மனசை வந்து ஒரு விசேஷ மனசாக்குறா தேவி. அது அந்த டைம்ல மட்டுமே கிடைக்கக்கூடியதான அனுகிரகம். அந்த துரியா அவஸ்தையில் இருக்கிற நேரத்துல மட்டும் பராசக்தி கொடுக்கிறார். இது இந்த மனசு எல்லா விற்த்திகளையும், விற்பி அப்படின்னா நம்மளுடைய செயல்கள், எல்லா விற்த்தியையும் கடந்து பராசக்தி ஒருவள் மட்டுமே ஒரு அறிவோட இருக்கிறதான ஒரு நிலை ஏற்படுகிறது. இதுக்கு உன்மனாவஸ்தா அப்படின்னு பேரு. உன்மனம் தமிழ் லிட்டரல் மீனிங் கிடையாது. உன்மனம், உன்மனம்னா உன்னோட மனசு. இங்க உன்மனம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கிறதான ஒரு மனசு. இப்போ கண்ணுக்குள்ள ஒரு கண்ணு இருக்கு அல்லவா, உள்கண்ணு, மனக்கண்ணுன்னு சொல்லிக்கிறோமே, அது வழியா தானே எல்லாம் டிராவல்லாம் நடக்கிறது நம்முடைய ஆன்மீக பாதையில. அப்போ அந்த பேத உன்மனாவஸ்தா அப்படிங்கிற இந்த ஒரு நிலையில ஒரு பக்தன், ஒரு சீடன் இந்த 41 ஸ்லோகங்கள் வழியாகவே அச்சீவ் பண்ணி விடுறான். இதுலயே எல்லாம் ஆயிடுது. இனிமே இதுக்கு மேலே ஒன்னும் அனுபவிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. சர்வ தத்துவங்களுக்கு மேல போயாச்சுது. இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கிறதான வேத தத்துவத்துக்கு மேல்பட்டதா ஒரு நிலை இது. புரியுறதா? அப்படி துரியாதீதத்துல எந்த விதமான ஒரு அவேர்னஸும் இருக்காது. எல்லா அவேர்னஸுக்கு மேலே இருக்கிறதா நிலை இது. சர்வ போதங்களும் கைவிட்டு போயிருக்கிறதா நிலை. இந்த அனுபவம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுபவங்கள் எல்லாமே துரியம் வரைக்கும் தான். என்ன துரியம் அந்த ஆத்மா சக்கரத்துல கடந்து கொடுத்து அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடியதான நீதி, நியமங்கள், அனுஷ்டானம், இதைத்தான் பகவான் சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் வஜா அப்படிங்கிறதான கீதா வச்சனமாக சொல்றார். எல்லாத்தையும் விட்டு இறைவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் இறைவனே தான். அபூர்வம் சில மகான்கள் மட்டும், சித்தர்கள், சாதனை பண்ணி உத்தமமான பக்தர்கள், அபூர்வமான சில பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த துரியத்தையும் கடந்து துரியாதீதாங்கிறதான ஒரு நிலையில சஞ்சாரம் செய்ய முடிகிறது. அப்பேற்பட்டதான நிலையில பகவான் என்ன பண்றாரு அப்படி தெரியுமா? எகெயின் பகவானுடைய கருணையினால காருண்ய வடிவம் உள்ளவள் தேவி. இப்போ சினிமாவில் ஒரு பாட்டு இருந்து, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுல வந்து பல்லவியில வரும் என்ன வருது அப்படின்னா, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு அப்படிங்கிறதான வார்த்தை வருது. இந்த இறைவனுடைய மனசு என்பது வந்து இந்த உலகத்துல எத்தனை எல்லா தாய்கள் இருக்காளோ அத்தனை தாய்களும் சேர்ந்த ஒரு மனசு அப்படிங்கிறார் இறைவனுடைய மனசு. புரியுறதா? அந்த அப்பேற்பட்டதான ஒரு கருணையினால பகவதி என்ன பண்ணுவாள் அப்படின்னா, குழந்தாய் நீ எல்லாம் தெரிஞ்சுட்டாய், நீ இப்ப தெய்வம் ஆயிட்டாய். ஆனா எல்லாத்தையும் இப்ப சொல்லிக்காத, நீ தெய்வம் அப்படின்னு சொல்லிக்காத. ஒண்ணு பண்ணி எனக்கு ஒரு உபகாரம் பண்ணாம். யூ நீட் டு டு ஒன் ஸ்மால் ஃபேவர். என்ன அது அப்படின்னா, இவன் என்ன ஏது கேட்கறதுக்கு சக்தியும் கிடையாது. அந்த நிலைமையில பகவான் ஒரு ஸ்பெஷல் சக்தி கொடுப்பார். அந்த நேரத்துல கொடுத்து சொல்றா, இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டாயில்வா, நீ ஒண்ணு எனக்கு தயவு செஞ்சு ஒரு காரியம் பண்ணு. என்னுடைய சில வேலைகள்லாம் இந்த பிரபஞ்சத்துல பண்ணத்துக்கு இருக்கு, அதுக்கு நான் ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, பூலோகத்துக்கே திரும்பி சென்று அங்க தர்மானுஷ்டானத்தை பிரச்சாரம் பண்ணு.
இந்த மாதிரி சத்திய தரிசனம் பண்ணினேன் அப்படிங்கிறதான தத்துவத்தை எல்லாம் வந்து சத்துபதேசமாக உபனிஷத் வச்சனங்களாக சொல்லு, கிரந்தங்களாக உருவாக்கு, புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணு, பல இடங்கள் உபன்யாசத்தை பண்ணு, பல பேருக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த இப்படி எல்லாம் இருக்கப்பா, முயற்சி பண்ணா அச்சீவ் பண்ண முடியும், நான் அச்சீவ் பண்ணி திரும்பி வந்திருக்கேன் டெம்பரரியா இந்த ஊருக்கு, ஐ வில் கோ பேக் அகெயின், அந்த ப்ராமிஸோட தான் நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு அனுப்பக்கூடியதான உத்தமமான மகான்களை பகவதி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். சம்ருதா சேஷபாஷண்ட சதாச்சார பிரவர்த்திகாயே நமஹா. இந்த சதாச்சாரத்தை பிராவர்த்திகமாக்குறதுக்காக உத்தமமான மகான்களை, துரியாதீத நிலவேல இருக்கக்கூடியவர்களை, அவளுக்கு 14 நாட்கள் தான் ஆயுசு, துரியாம் கடந்தாச்சுன்னா அந்த சரீரத்தை ஆறாம் பிடிச்சு நிற்கணும், அது தனியாக நிற்க தெரியாது, கீழ் விழுந்துடும். பிறந்த குழந்தைக்கு எப்படியோ அதே மாதிரி ஒன்றும் தெரியாது, சாப்பாடு வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கீழ் விழுந்து போயிடும். உருவாருகம் இவ பந்தனாது மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாது அப்படின்னு இந்த குக்கும்பர் அந்த வெள்ளிக்கொடியிலேருந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக கயண்டு கீழ் விழுந்துருமோ வயசாகிறது, அது மாதிரி எந்த விதமான பாஷாபந்தங்கள் எதுவும் இல்லாமல் அது பாட்டு கீழ் விழுந்து போயிடும். இந்த அவஸ்தைக்கு பேரு தான் நிர்விகல்ப சமாதி, இதுக்கு விதேக முக்தி என்றும் அழைப்பார்கள். அப்படி சரியான மார்க்கத்தில் சமய பூஜையினுடைய உச்ச கட்டம்தான் இந்த நிர்விகல்ப சமாதி. இந்த பதத்தில் எத்து சேர்பவர்கள் ரொம்ப அபூர்வத்திலையும் அபூர்வம். அதில் ஒருவர் பகவத் பாதர். அந்த பகவத் பாதர் தான் பராசக்தியினுடைய பர்மிஷனோட நமக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால தான் தேவி சொன்னா, நீ என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, நானே உனக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி சொல்லித்தரேன், நீ அப்படி சொல்லிட்டா போர் வெளியில அப்படின்னு. பரமேஸ்வரனுடைய அவதாரம் அல்லவா பகவத் பாதர். தன்னுடைய கணவன் இப்போ தனக்கு மகனாக இருக்கார். ஸோ அவ்வளோ கருணையோட ஆதிசங்கர பகவத் பாதருக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அவரும் நமக்காக, நம்மளுடைய சத்கதிக்காக, நாம் உருப்படுறதுக்காக இந்த தத்துவங்கள் எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்திருக்கார். இதுதான் இந்த 1லிருந்து 41 வரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களுடைய ஓவரால் சம்மரி. இதுலேயும் கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அதாவது சேவியா சேவக பாவத்தோட செய்யக்கூடியதான பூஜா விதானங்கள் எல்லாமே வந்து ஆக்ஞா சக்கரம் வரைய மட்டும்தான். சகஸ்தல கமலத்தில் வந்து துவைதம்ங்கிறது இல்லை, அதாவது ரெண்டுங்கிறதான பாவனை இல்லை, ந த்விதீயம். ஆகவே பூ புஷ்பம் தூபம் தீபம் நிவேத்தியம் அது இது பொருள்கள் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடியதான பூஜை ஆகிறது சமயாச்சார துரியாதீத பூஜைகள் எல்லாமே. ஒரு பக்தன் வந்து பராசக்தியை வந்து அம்பாள் தான் மகா திரிபுர சுந்தரியாகவும், ஸ்ரீவித்யா மந்திரவும், ஸ்ரீசக்கரவும், மாதிருகாட்சரவும், பிரபஞ்சம், ஸ்ரீகுரு, ஷடாதார சக்கரங்கள், சாதாக்கிய கலை, குண்டலினி சக்தி, இதெல்லாம் சாதகனான தானும் பராசக்தியும் ஒன்று அப்படிங்கிறதான பாவனையோட ஒன்றுக்கொன்று சேர்த்துக்கக்கூடியதான அந்த ஐக்கியானுசந்தானத்துக்கு பேரு தான் இந்த மார்க்கம் பூராவுமே உபதேசிச்சிருக்கார். அதனால சௌந்தர்யலகரிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு ஜனங்களுக்குள்ளதான ஒரு விஷயம் கிடையாது. இதுல தந்திர மார்க்கம், யந்திர மார்க்கம், மந்திர மார்க்கம் அப்படின்னு ஸ்பெஷலைஸ்டு எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாத ஒரு ரகசிய உபாசனை இந்த சௌந்தர்யலகரி. அதே நேரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப ஈஸி, யார் வேணா அதை ஜம் பண்ணிட்டு இருந்தாலே போரும், சர்வம் அடைந்து முடியும். என்னுடைய பிரத்யக்ஷ அனுபவம், எனக்கு இவ்வளோ ஏதோ கொஞ்சம் இவ்வளோ சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு சொல்ப அல்பஜானமாவது எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் தான். வேற என்ன, நம்ம இந்த எங்கே யாருக்கு என்ன டைம் இருக்கு? ஸோ எல்லாம் தேவி கொடுக்குறா, அப்படி நம்ம வாங்கி அப்படியே ஸ்பீக்கரோட அதிசயமா, ஸ்பீக்கர்ல என்ன ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்றோமோ அதுக்கு தானே அதிசயம். அது மாதிரி அம்பாள் என்ன கொடுக்குறாளோ அதை அப்படி தூக்கி நம்ம வெளியில போட்டுற வேண்டியது. அப்படிதான் குண்டலினி சக்தியும் ஒரு சாதகன் பண்றார். அப்படி சாதகனும் பராசக்தியும் நான் இப்ப சொன்னதான இந்த மகத்தத்துவங்கள் எல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சர்வதா அந்த பரதேவதையான பராசக்தியை தியானம் பண்ணி இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிண்டு படிப்படிப்படியாக சிவமயமாகி மாறவக்கூடியதான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் கௌள மார்க்கத்துல அந்தர பூஜா மார்க்கமாக சொல்லப்பட்ட சமயாச்சார பூஜை விதி அப்படிங்கிறதான வந்து 1லிருந்து 41 ஸ்லோகங்கள் வழி ஆனந்த லகரி என்கிறதான பேர்ல. ஏன்னா ஆனந்தம் மனசு உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது, சந்தோஷம் உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடியது, அழகு உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடியது, உள்ள இருக்கிறதான அழகுக்கு பேரு ஆனந்தம். சந்தோஷத்தினுடைய சீஃப் தான் ஆனந்தம். அதனால இதுக்கு ஆனந்த லகரி என்றதான பேர். உள்ளுக்குள்ள தகட்டி 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 இந்த பக்திங்கிறதான ரசத்துல அந்த தேனில ஊறக்கூடியதான அந்த ஆத்ம சுகத்துக்கு பேரு தான். அதனால ஆனந்த லகரி என்று பேர் போட்டார். அதே நேரத்துல பாஹ்யமுகமாக பராசக்தியினுடைய அங்க அவயவங்களையும் தேவியினுடைய பலவிதமான விபூதி ரகசியங்களையும் அம்பாள் எதெல்லாம் பண்றா, எப்படியெல்லாம் காப்பாத்தினாங்கிறதான விஷயங்கள் எல்லாம்
வெளியில பாஹ்யமுகமாக சொல்றதுதான் அதுக்கு அழகு என்றதான பேர். அதனால அதுக்கு சௌந்தர்யலகரி என்றதான பேர் போட்டார். என்ன ஒரு அமைப்பு பார்க்கணும். அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் ஆனந்தம், வெளியில் இருக்கிறதெல்லாம் சௌந்தர்யம், அழகு அப்படின்னு பகவத்பாதர் அதுக்கு பேர் போட்டிருக்கார். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய 41 ஸ்லோகங்கள் முக்கியமாகவும் திரிகண்ட ரூபத்தில் மகா திரிபுர சுந்தரி, ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா இப்படின்னு 3 முக்கியமான பில்லர்ஸ், இல்லைன்னா 3 திரிகோணங்கள். அதான் திரிகோண சக்கரம் அப்படின்னு பேரில் 43 சக்கரங்களாக இருக்கு ஸ்ரீசக்கரத்தில். இதை தவிர்த்து ஸ்ரீதேவி மகாத்மியம், அந்த பிரயோகங்கள், அப்புறமா உபாசனா பேதம், கௌள மார்க்க மத ஆச்சாரங்களுடைய ஒசத்தித்தனமான அதில் இருக்கிறதான முக்கியமான தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கற்றுண்டாச்சு. இனிமே இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எதை சொல்றது அப்படிங்கிறதான ஒரு ஈஸி கைடாக சொல்றாரு, அதை தெரிஞ்சுக்கலாம். 1-2 ஸ்லோகம் வந்து பராசக்தி தான் மகா திரிபுர சுந்தரி, பிரம்மசக்தி, சர்வதேவதா வந்தியா, புண்ணிய ஜனோபாசியகா, புண்ணிய ஜனங்கள் உபாசனை செய்யக்கூடியதான தேவின்னு அர்த்தம். சிச்சக்தி ரூபி, ஸ்ரீசக்கரவாசினி, ஸ்ரீவித்யா ரூபிணி அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் 1-2 ஸ்லோகங்கள் சொல்றது. 3, 4, 5, 6, 7, 8 ஸ்லோகங்கள் வந்து சகுனோபாசனை, தேவியினுடைய ஸ்தூல ரூபம், உபாசனை சம்பிரதாயங்கள், அம்பாள் எங்கே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்றது. 9, 10 ஸ்லோகம் வந்து குண்டலினி தியான ரூப வர்ணனை பற்றி சொல்றது. 11வது ஸ்லோகம் ஸ்ரீசக்கர உபாசனை, 12 வந்து ஸ்ரீதேவி மகாத்மியம், 13 வந்து மதனாதி பிரயோகங்கள், மதன பிரயோகங்கள், அதுதான் ஸ்ரீ வசீகரணம், ராஜவசீகரணம் அப்படிங்கிறதான வசீகரண மந்திரங்கள், அதுதான் மதன பிரயோகம்னு பேர் இருக்கு. 14வது ஸ்லோகம் குண்டலினி தியான ரூபம் அண்ட் உபாசனை. 15 16 17 18 19 20 ஸ்லோகங்கள் வந்து எகெயின் மதனாதி பிரயோகங்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்கார். 21வது ஸ்லோகம் வந்து குண்டலினி தியான ரூப உபாசனை. 22வது ஸ்லோகம் வந்து சகுனோபாசனா, தேவி ஸ்தூல ரூப வாசனா சம்பிரதாயங்களை பற்றி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 23வது ஸ்லோகம் வந்து தேவி மகாத்மியம், திருணமோச்சகம், பூதப்பிரேத பிசாச்ச நிவாரணார்த்தம் அப்படிங்கிறதான தத்துவங்களுக்கு எல்லாம் மகாத்மியம். இது வந்து விபூதி விஸ்தாரங்கள். 24, 25, 26 ஸ்லோகங்கள் தேவி மகாத்மியத்தை பற்றி சொல்றது. 27வது ஸ்லோகம் நிர்குணோபாசனா, அதனுடைய அனுபவம், தேவி தத்துவம் தான் சர்வம், தேவி தத்துவத்திலே நம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், ஆத்மா எல்லாம் லயமாக வேண்டும் அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லி கொடுக்கிறது. 28, 29 ஸ்லோகம் வந்து தேவி மகாத்மியத்தை சொல்றது. 30வது வந்து சகுனோபாசனா, தேவி ஸ்தூல ரூப உபாசனா சம்பிரதாயங்கள். 31, 33 ஸ்லோகங்கள் மந்திரோபாசனை. 34வது கௌளமார்க்க சித்தாந்தம், சிவசக்தி ஐக்கிய ரூபம். 35வது ஸ்லோகம் ஸ்ரீதேவி பரிணாமம், பிரபஞ்ச சிருஷ்டி. 36லேருந்து 36, 37, 38, 39, 40, 41 வந்து ஷடாதார பூஜா, சமயாச்சார பூஜா சம்பிரதாயம் இப்படிங்கிறதான தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார். 43 சக்கரங்கள், 43 திரிகோணங்கள் இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்தில் சர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஸ்தூல வடிவம் நம்மளுடைய உடம்பே. ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற 53 திரிகோணங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, பரா அப்படிங்கிறதான சக்திக்கு 3 திரிகோணம், பஷ்யந்திக்கு 8 திரிகோணம், மத்தியமாவுக்கு 12 திரிகோணம், அப்படி 23 திரிகோணம் நாதஸ்வரூபத்துக்கே ஆகிவிட்டது. பிளஸ் ஒரு 14, அதுதான் வைகிரி. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகிரி சேர்ந்துதான் நாதம் அல்லவா. இந்த நாதம்ங்கிறது வந்து என்ன தெரிஞ்சுட்டோம், சக்தி ஸ்வரூபம். பராசக்திக்கு பேரு நாதம். 37 திரிகோணங்கள் அலோகேட்டட் சக்தி ஸ்வரூபமாக. அடுத்ததாக நாதம், பிந்து, கலா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதுக்கு ஒரு 6. அப்படி 37 + 6 சேர்த்தா 43 திரிகோணங்கள் ஒரு ஸ்ரீ சக்கரத்துக்கு இருக்கு. முன்னாடியே நான் சொன்னேன், 43 ரஷ்மிகள் தான் நம்மளுடைய உடம்பு சூரியன்லேருந்து எடுத்துக்கும். சூரியன் வந்து லட்சக்கணக்கான கிரணங்களை வெளியில விடுகிறார். ஆனா மனுஷ உடம்புக்கு வந்து 43 ரஷ்மிகள் தான் தேவை. அதனால்தான் அவனுக்கு போதை வர்றது, நான் ஆத்மாவா, நான் வந்து ஜீவாத்மா, நான் வந்து ஆத்மா, நான் வந்து இந்த உடம்பு கிடையாது அப்படிங்கிறதான் ஞானம் நமக்கு கிடைக்க காரணமே இந்த ஞான குருவான சூரிய பகவானுடைய அனுகிரகம் ரஷ்மிகள் வழியாக நம்ம உடம்புக்குள்ள பூர்றதுனால்தான். ஸோ ஏதோ ஒரு ஜென்மாவில இந்த வாசனை கிடைக்கும், இந்த பாக்கியம் கிடைக்கும். அது வரைக்கும் நாம பராசக்தியை பஜனை பண்ணிட்டே இருக்கிறது. சிம்பிள் அப்ரோச், பகவதியுடைய நாமத்தை சொல்றது, அம்பாளை பூர்ணமாக தியானம் பண்றது, கையை வச்சுண்டு சுவாதிஷ்டான மூலாதார சக்கரத்தில் ஓம் அக்னி தத்வாத்மிகா ஏ நமஹா சொல்லிக்கிறது. மணிபூரகம் இதயவத்மத்தை தொட்டுக்கிண்டு என்ன சொல்லணும், ஓம் சூரியமண்டல வாசின்னே நமஹா சொல்லணும். அப்புறமா வந்து விசுத்தியிலிருந்து ஆத்னே தொட்டு சொல்லணும், சந்திரமண்டல வாசின்னே நமஹா அப்படிங்கணும். சிரஸ்ல வலது கரத்தை வச்சு அமர்த்தின்னு என்ன பண்ணணும், சிச்சந்திரமண்டல வாசின்னே நமஹா சொல்லணும். இது டெய்லி பண்ணிட்டு அப்புறமா நான் சொல்லி கொடுத்துருக்கிறதான இந்த பஞ்ச பிரம்மாசனம் இருக்கே, கணபதி, சுப்பிரமணியன், அப்புறமா வந்து பிரம்மா,
விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் படுத்துண்டு வெர்டிக்கல் ஃபார்மில் வந்து பராசக்தி, வலது கரத்தில் வந்து மகாலட்சுமி, இடது கரத்தில் வந்து மகா சரஸ்வதி, இப்படி எல்லாரும் இருக்கா அப்படிங்கிறதான பாவனையில் நம்மளுடைய உடம்பு டெய்லி காலையில், மத்தியானம், இரவு 3 விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டா சர்வமாச்சு. எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நிச்சயமாக அம்பாளை உபாசனை பண்ணி இந்த மாதிரி மகாமந்திரங்களை ஸ்தோத்திரங்களை ஜபம் செஞ்சா நமக்கு மட்டுமல்ல பெனிஃபிட். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். நமக்கு வேணமானாலும் வேண்டாட்டாலும் எவ்வளவு பெரிய ஒரு போக்கிரி நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் 21 தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்கும். முக்தி எல்லாம் மோட்சம் கிடைக்கும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். இனிமே கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாம நிஸ்வார்த்தமாக பண்ணினா இந்த சாதகன் எங்கெல்லாம் போய் வரானோ அந்த ஊரெல்லாம் கூட உருப்பிடும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். அவ்வளோ பெரிய மகாமந்திர தத்துவத்தை வந்து பகவானுடைய ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியின் அனுகிரகத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். நம சிவாய. இதோட பூர்வ பாகம் அல்லது பிரதம பாகம் ஆனந்தலகரிங்கிறதான பேரில் நிறைவேறிவிட்டது. அடுத்ததாக உத்தர பாகம் அல்லது திதியா பாகம் அப்படிங்கிறதான சௌந்தரலகரிங்கிறதான ஸ்தோத்திரத்தை 42வது ஸ்லோகத்திலிருந்து கற்றுப்போம். நம சிவாய. ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த கோவிந்தாம் பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.